إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் அனைவரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். நபித்தோழர்களுடைய தியாக வரலாறு என்ற தலைப்பின் கீழே பல நபித்தோழர்களுடைய தியாக வரலாறுகளை நாம் ரமலான் மாதத்திலே அறிந்து கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் தல்ஹா இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபித்தோழரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பொறுத்தவரையில் இவர் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மக்காவை சேர்ந்த நபித்தோழராக இருந்தார். அப்படி என்றால் அவர் ஒரு முஹாஜிராக கருதப்படுகிறார். இந்த நபித்தோழர் ஆரம்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னை இறை தூதராக பிரகடனப்படுத்திய நேரத்திலே பலருக்கும் செய்தி வேகமாக பரவுகிறது. அந்த நேரத்தில் இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் புஸ்ராவிலே ஒரு வியாபாரத்துக்காக சென்றிருக்கிறார். அந்த நேரத்திலே அங்கே வியாபாரத்துக்கு வந்திருந்த ஒரு கூட்டத்தினர் இவரிடம் கேட்கிறார்கள், அஃபீஹி மஹதுன் மின் அஹ்லில் ஹராம், அங்கே இருந்த மக்களிடம் உங்களில் மக்காலிருந்து வந்த புனித பூமியிலிருந்து வந்த யாராவது இருக்கிறீங்களா என்று கேட்குறாங்க. அப்போ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நஅம் அன, ஆமாம் நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க, அல்லஹர அஹமது பாத், உங்களுக்கு அஹமது என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் அடைந்தீர்களா, அவர் சம்பந்தமாக செய்தி கிடைத்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேர் தான் அஹமது என்பது, உங்களுக்கு அந்த பேர் கேள்விப்பட்டிருக்குதா, அவரை பற்றி தெரியுமா, அவரை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்ட உடனே இவர் கேட்கிறாரு, வமன் அஹமத், அஹமது என்றா யாரு? இவர் மக்காவாசி தான். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பிரகடனப்படுத்தின அந்த கொள்கை என்னன்றது இவருக்கு அந்த வணிக கூட்டம் சொல்லும் வரைக்கும் இவருக்கு செய்தி தெரியாது. வமன் அஹமத், அஹமது என்றால் யார் என்று கேட்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப், இவர் அப்துல் முத்தலிப்புடைய மகன், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது தான் அவர் தான் இந்த தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிறார். ஆதா ஷஹ்ருஹு அல்லதி யஹ்ருஜு ஃபீஹி, இந்த மாதத்தில் தான் அவர் என்ன செஞ்சார், அவர் வெளிப்பட்டதாகவும் அவரை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். வஹுவ ஆஹிருல் அன்பியா, அவர் இறுதி நபியாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். மஹ்ரஜஹு மினல் ஹராம், மக்காவிலிருந்து தான் அவர் வெளியேறி இருக்கிறார், மக்காவிலிருந்து தான் அந்த நபி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்றாங்க. சொன்னோட்டு இவருடைய மனசுக்கு புதிய நம்ம ஊரை பத்தி நமக்கே சொல்றாங்க தெரியாம இருக்குதுன்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ள ஒரு செய்தி நிக்குது. ஃபவகாஃபி கல்பி மா கால, அவன் சொன்ன செய்தி என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டது. ஃபஹரஜ்து சரிஅன் ஹத்தா கதிம்து மக்கா, நான் உடனடியாக அவசரமாக மக்காவை நோக்கி திரும்பி விட்டேன். திரும்பி அங்க போய் கேட்கிறார் இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இவருக்கு தெரிஞ்சவர் தான். ஏனென்றால் இந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு வசதியானவராக இருந்தார். ஒரு மக்காவிலே ஒரு பிரமுகராக கருதப்பட்ட ஒருவர். அங்கே வசதி வாய்ப்புகள் அந்தஸ்துகள் இருந்தால் பிரமுகர்களாக வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் என்றதுனால இவர் நேரடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே சென்று ஹல் கான மின் ஹதஸின், இந்த மாதிரி ஒரு செய்தி பரவுதே, அது உண்மையா, அந்த செய்தி உண்மையான்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த பகுதியில் இருந்த மக்கள் சொல்கிறார்கள், நஅம் முஹம்மது இப்னு அப்துல்லாஹில் அமீனு தனப்ப, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு அறிவிக்கிறார், அவர் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் என்று செய்தியை சொன்ன உடனே ஃபஹரஜ்து அத்தா தஹல்து அலா அபூபக்கர், உடனே அபூபக்கரிடம் நான் சென்றேன். இவருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அபூபக்கரிடம் நான் சென்றேன்.
அப்ப அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க, இத்தபஅத ஹாதர் ரஜுல, இந்த முகமது என்பவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா, ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்கிறார். அவர் சொல்கிறார், நஅம் ஃபந்தலிக இலைஹி, நீங்களே போயிட்டு பாருங்களே, அவர்கிட்ட விஷயம் கேளுங்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே அனுப்பி விடுறாங்க, தாவா பண்றாங்க, பாருங்க நீங்களே போயிட்டு கேட்கலாம் தானே என்று சொல்லி ஃபாதுகுல் அலைஹி ஃபத்தபிஉ, நீங்க அவரிடம் போய் சென்று அவர் சொல்றது என்னன்னு ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும், எது உண்மைன்றது புரியும். ஃபஇன்னஹு யதுஉ இலல் ஹக்கி, முஹம்மது என்பவர் சத்தியத்தை நோக்கி நம்மை அழைக்கிறார். அந்த உற்ற தோழர் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தை அழகா அறிமுகப்படுத்துறாரு. அவரே முந்திக்கொள்ளாம, ஏண்டா இவர் சொல் பேச்சிக்க கூடிய ஒரு நல்ல மனுஷன் தான். தல்ஹத் இப்னு உபைதில்லா என்பவர் நல்ல குணம் கொண்ட, நல்ல மனம் கொண்ட ஒரு நபி தோழர், நல்ல மனிதராக இருந்தவர். அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவரை நேரடியா ரசூலா கிட்டே அனுப்பலாம். ஏண்டா இவர் எதிரி அல்ல, ரசூலுக்கு தீங்கி இழைக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இல்லை. இவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தாலும் நற்குணம் உள்ளவர். எனவே ரசூல்லா கிட்ட போயிட்டு செய்தி தெரிஞ்சு கொள்ளட்டும் என்று ரசூல்லா கிட்ட அனுப்பி விடுறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறார். ஃபதஹல பிஹி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹது, தல்ஹா அவர்கள் அவருடன் சேர்ந்து, அபூபக்கர் அவர்களுடன் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடன் சென்ற உடனே வா அக்பர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா கால ராஹிபு, அந்த வணிக கூட்டத்தார்கள் அவங்க என்ன செய்தி அந்த புஸ்ராவிலே கண்டார்களே, அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த செய்தியை நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, ஆமா அது உண்மைதான், நான் அல்லாஹ்வின் தூதர் தான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தான், நான் இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறார், உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஃபசுர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தல்ஹாவுடைய இந்த இஸ்லாத்துக்கு வந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்த உடனேயே நேரடியாக ரசூலா பார்க்குறாங்க அவர் இஸ்லாத்துக்கு வர்றதை, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். காரணம், இயற்கையா ஒரு நல்ல மனிதர், இன்னும் சொல்ல போனார் ஒரு செல்வந்தர், இன்னும் சொல்ல போனார் ஒரு அந்தஸ்து உள்ளவர், இன்னும் சொல்ல போனார் அந்த மக்காவிலே உயர்ந்த குலத்தவர்களாக யாரை கருதி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருவர். இப்படிப்பட்ட ஒருவர் இஸ்லாத்துக்கு வரும்பொழுது அந்த மக்காவில் உள்ள பல மக்கள் இந்த இஸ்லாத்தை ஈர்ப்பார்கள். ஏன்டா பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வராங்க, நம்ம ஜமாத்தை பார்ப்பாங்க, சீட்டிஜல யார் இருக்கிறா என்று பார்ப்பாங்க, வயசாளிகள் இருக்கிறாங்களா இளைஞர்கள் இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்களா இல்லையா? ஆரம்பத்தில் எங்ககிட்ட அப்படிதான் கேள்வி கேட்டாங்க, உங்களில் வயோதிபர்கள் யாரும் இல்லையே, இப்போ நாங்களே வயசாயிட்டோம், நம்மளே தாடி பழுத்துருச்சு என்ற அளவுக்கு ஆயிடுச்சா, அப்படி கேட்டாங்க நம்ம கிட்ட ஆரம்பத்தில். கொஞ்சம் இந்த இளமையிலிருந்து அந்த தாவா பண்ணும்போது தௌஹீத் ஜமாத்துல யாரும் இளம் உலமாக்கள் தான் இருக்கிறார்களே தவிர முதிர்ச்சி அடைந்தவர்களை காணவில்லை என்று கேட்பார்கள். கொஞ்சம் பக்குவமானவங்க, கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவங்க இருந்தால் தான் ஒரு அளவு இவங்க சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக கூட இருக்குமோ என்று சிந்திப்பார்கள். இது மக்களுடைய மனோநிலை. இப்ப சிடிஜில யார் இருக்கிறா, உங்களை நம்பகமானவர்கள் இருக்கிறாங்களா, நல்ல மக்கள் உங்களுக்கு உதவி பண்றாங்களா, எல்லாம் பார்த்து தான் ஒருத்தவங்க என்ன செய்வான், கொடுப்பான். இந்த கஞ்சி கொடுக்குறோமா இல்லையா, ஒருத்தர் வந்திருக்கிறார் நேற்று முதலாத்து, கஞ்சி தருவீங்களா அப்படின்னு கேட்கும், எங்கடால் கஞ்சி கொடுத்துருவா பள்ளியில இருந்து, என்ன கஞ்சி குடிச்சன இல்ல, அந்த கஞ்சி இல்ல, கஞ்சிக்கு டேட் தருவீங்களான்னு கேட்டுக்கிறாரு. ஏன்டா அவர் கேட்டு பார்த்து நம்ம எப்படி நடந்து கொள்றோம், எப்படி இவங்க அகலாக்க நடக்கிறாங்களா இல்லையா. பிறகு அந்த கொடுத்த கஞ்சியை குடிச்சுட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு இறைச்சி கஞ்சிக்கு காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். இப்படி மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, உரசி பார்ப்பாங்க, ஒவ்வொரு ஏங்கல்ல உரசுவாங்க. உரசி பார்த்து தான் சில வேளை சொல்லக்கூடிய செய்தியில நம்பிக்கை இருக்கும். எல்லாரும் யாரு பின்பற்றவங்க, யாரு அந்த கூட்டம் நல்லமா இல்லையா என்றதெல்லாம் கொஞ்சம் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்வாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தல்ஹத் இப்னு உபைதில்லா என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ரசூலுல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி அடைந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இவர் நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருடைய அந்த மார்க்கத்துக்கான அந்த பணியை தொடர்றாரு. தொடரும் பொழுது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரை சொல்றாங்க. அந்த 10 பேர்ல இவரும் சேர்றாரு. எவ்வளவு பாக்கியம் என்று பாருங்க. ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வந்தார், இவருடைய இயல்பான குணமும் நல்லது. அதே நேரத்தில் இவர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயாரான ஒரு நிலையில் இருப்பதை அல்லாஹ்வின் தூதருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அஸ்ஸரத்தும் ஃபில் ஜன்னா, 10 பேர் சொர்க்கவாதிகள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி, வ உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே இருப்பார், வ உஸ்மானு வ அலியு வ ஜுபைரு வ தல்ஹத்து வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ அபூ உபைதா வ சஅத் இப்னு அபி வக்காஸ்
அடுத்தது அபுல் அவர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் சொர்க்கவாதிகள், சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெற்றவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்க திருமிதியில 3681வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதிகள் என்று நற்செய்தி பெற்ற மாபெரும் 10 நபி தோழர்களுடைய அந்த அந்த 10க்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர், மிக முக்கியமான ஒருவரா இல்லையா? அப்ப அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஜுபைர், இந்த வரிசையில தல்ஹா வருகிறார். ஜுபைர் இப்னு அவ்வாம், அதுக்கு அடுத்ததாக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுல எல்லா இடத்திலையும் இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் என்பவர் இணைந்து கொண்டே இருப்பார். எல்லா இடத்திலையும் இணைந்து கொண்டே இருப்பார். 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நபித்தோழர்களாக இருந்திருக்கிறாங்க. இதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி என்று சுபசோபனம் பெற்ற ஒருவர். அப்படி என்று அவர் சொர்க்கவாசியாக மாறியதற்கான காரணம் என்ன என்றதை நாங்கள் தேடி பார்க்கணுமா இல்லையா? அதிலிருந்து நமக்கு ஏதாவது முன்மாதிரி கிடைக்கலாமா இல்லையா? தேடி பார்க்க வேண்டும். இயல்பாக இவர் நற்குணம் படைத்த ஒருவர் என்று நான் கூறினேன். என்ன ஆதாரம் தெரியுமா? ஒரு பெண்மணி மதீனால இருக்கிறாங்க. அவங்கள பேரு உம்மு அபான் பின்த் உத்பத் இப்னு ரபிஅத் இப்னு அப்தி ஷம்ஸ். உம்மு அபான் அவங்களோட பேர். அபான் சென்று இதில் தான் பேர் வச்சாங்க தெரியா? அபான் பேர். அந்த அபான் என்றவங்க அழகான ஒரு பெண்மணி, நல்ல குணமான ஒரு பெண்மணி. இவங்களை ஹத்தப உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்ணு பேசுறாங்க. விபச்சாரம் என்றது இஸ்லாம் தடுத்த உண்டு, திருமணம் ஹலாலாக்கப்பட்ட உண்டு. அதுக்கு வாசலை திறக்கணும். நம்ம பெண்கள் 2ஆம் திருமணத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அனுமதி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விரும்பவும் மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல ரசூலா கொண்டு வந்த நடைமுறையில அது சர்வ சாதாரணமாக நிகழக்கூடிய உண்டு. ஆனா 2ஆம் திருமணம் என்ற பேர்ல நம்ம ஆக்களுக்கு வாசலை திறந்து விட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க? முதல் பொண்டாட்டியை நடுத்தெருவில் கொண்டாந்து வைக்கிறான், அல்லது 2ஆவதா முடிச்சவளை தெருவில் கொண்டாந்து வைக்கிறான். இதனால இது சர்வ சாதாரணமாக எங்கள் சமூகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கும் சிரமமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்துல நபித்தோழர்கள் நம்பிக்கை, நாணயம், நேர்மை, ஒழுக்கம், ஹராத்துக்கு விழுவது பயந்தார்கள். எனவே அந்த காலத்து பெண்கள் இந்த 2ஆம் திருமணத்தை சாதாரணமாக அனுமதித்தார்கள், வரவேற்றார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே திருமணமானவர், ஆனா இந்த பெண்மணியை திருமணம் பேசுறாங்க. ஆனா அந்த பெண்மணி உம்மு அபான் பின்த் உத்பா என்பவர் அதை மறுக்கிறார்கள். ஃபஅபதுஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடிப்பதற்கு விரும்பவில்லை. ஏன் என்று கேட்கிறாங்க. வலிமை ஏன் விரும்பல நீங்க என்று கேட்கிறாங்க. நல்ல காரணங்கள் கொஞ்சம் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுவாங்க, இந்தஹல தஅல பிபஸின், உமர் வந்தாலே பஞ்சாயத்தோட தான் வருவார் சொல்லுவாங்க. வைன் ஹரஜ ஹரஜ பிபஸின், போனாலும் பிரச்சனையோடே போவார், வந்தாலும் பிரச்சனை, போனாலும் பிரச்சனை. கது அதுகலஹு அம்ரு ஆகிரத்தி அன் அம்ரி துனியா, அவருக்கு இந்த துனியால எதுவுமே தேவையில்லை. ஆகிரத்து 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 என்று எப்ப பார்த்தாலும் ஆகிரத்தை பத்தியே பேசிக் கொண்டிருப்பார். இப்படி வாழ்க்கை நடத்தலுமா? கொஞ்சம் அப்படி இப்படி சிரிச்சாலும் கத்துவாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தோழியர்களுடன் வீட்டில் விளையாடுறாங்க. விளையாடும் போது தஃப பயன்படுத்துறாங்க, சில இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, இது என்ன அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டில் இசை கருவியான்னு ரசூலா சொல்றாங்க. இன்றைக்கு பெருநாள் தினம், சந்தோஷமா இருக்கட்டுமே, தப்ப கொஞ்சம் அடிச்சு எடுத்து சத்தத்தை போட்டு கிளப் பண்ணி கொஞ்சம் சத்தமா சிரிச்சு சந்தோஷமாக மகிழட்டுமே என்றாங்க. இப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது இவர் வர்றார். யாரு? உமர் இப்னு ஹத்தாப் அவர்கள். பார்த்தா பொண்டுவல் எல்லாம் சத்தம். நம்ம பொண்டுவல் ஒண்டா சேர்ந்தா முடிவுதானே, வண்டுவல் போல கத்தி கொண்டே இருக்கு, சத்தமா சத்தம். இக்கி கக்கா புக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆம்புலன்ஸ் சிரிக்கிறத விட சத்தம் வரும். சிலதுகள் சும்மா சிரிக்காது, கிட்ட இருக்கிறதுக்கு அடிச்சு கொண்டு தான் சிரிக்கும். சும்மா சிரிக்காது, கிட்ட இருக்கிறது ஒரு அடி, அவ போயிட்டு இன்னொருத்த மேல விழ ரணகலமா இருக்கும் பொம்பளையில் சேர்ந்தா. இப்படி இருக்கும் பொழுது உமர் கேட்கிறாங்க, என்ன இது, அல்லாஹ்வின் தூதர் இருக்க கொஞ்சமாவது மரியாதை இல்லாம சிரிச்சு கும்மாளம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இவங்க வந்தோடனே என்ன நடக்குதுன்னா இவங்க ஓடுறாங்க. ஓட்டினோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, நான் இருக்கும் போது இவங்க ஓடுறாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்காம சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்களே, அதுலயும் சண்டை. அவர் வந்தோடனே சைலண்ட் ஆகுறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்காத மரியாதை எனக்கு கொடுக்குறாங்களா? இப்படி எல்லாம் ஒவ்வொன்றிலையும் அப்படி நூலுக்கு நிறுத்து பார்த்து கொண்டு தான் வேலை செய்வார். யாரு? உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த பெண்மணி சொல்றாங்க, அவரோட இருந்தமென்று வைகளே, இந்த துனியாவை கொஞ்சமும் கணக்கெடுக்க மாட்டாரு, ஆகிரத்துக்கு கண்டு போல நான் எப்படி வாழ்றது?
உலகத்துல வாழவும் வேணுமா இல்லையா? கஷ்டமா இருக்குது என்று சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்க என்று. சுப்ஹானல்லாஹ். கஅன்னஹு யன்துரு இலா ரப்பிஹி பி ஐனைஹி. அவர் எப்படி நடந்து கொள்வார் தெரியுமா? அல்லாஹ்வை ரெண்டு கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நடந்து கொள்வார். இதுல ஒரு செய்தி விளங்குது, அவருடைய இறையச்சம் விளங்குது, அவருடைய மார்க்கப்பற்றும் விளங்குது, அவர் அந்த மார்க்கத்தில் உள்ள இஸ்திகாமத் விளங்குது. ஆனா குடும்பம் நடத்துறதுக்கு இது சரி வருமா? கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். குடும்பம் வேண்டாம். சில பொம்பளைகள் திடீரென்று வீட்டுல ஆடுவார்கள். மாப்பிள்ளை ஏண்டி ஆடுறாய்? சும்மா ஆடணும்னு தோணுச்சு ஆடினேன். ஆடுவது ஹராம், அசைவது ஹராம். இங்கே டிவி பார்க்காதே, நியூஸ் பார்க்காதே, அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, போன்ல ரிங்டோனை போடாதே, அதுவும் இசை ஹராம். போனை தூக்கி அடிச்சு உடைச்சா குடும்பம் நடத்தலுமா? இது என்னடா வாழ்க்கைன்னு ஓடிடுவாங்க. அந்த காலத்துல சஹாபிய பெண்களே இப்படி யோசிச்சு இருக்கிறாங்கடா, நாங்க எப்படி யோசிக்கணும்? அப்ப அதுக்காக ஹராத்தை அனுமதிப்பதல்ல. இசைய போட்டு ஆடினா ஹராம் தானது, ஓஃப் பண்ணதான் வேணும். அப்படின்னா கொஞ்சம் புரிந்து நடக்கணும். சில விஷயங்கள்ல சுதந்திரம் கொடுக்கணும். மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள்ல கராரா நின்றக்கூடாது. ரெண்டாவது, சும்மா ஹத்தப ஜுபைர் இப்னு அவ்வாம். ஜுபைர் இப்னு அவ்வாம் பிறகு என்னை பெண் பேசினார். அவரை நான் மறுத்து விட்டேன். இவர் யாரு? அந்த ஆயிஷா அஸ்மா பின் அபீ பக்கர் கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாம். இவரை நான் மறுத்து விட்டேன். காரணம் ஏன்னு கேட்கிறாங்க. மா சௌஜத்திஹி மின்ஹு இல்லா சாரத்துன் ஃபீ கராமிலிஹா. அவர் ரொம்ப ரோசக்கார மனுஷன். கொஞ்சம் அப்படி இப்படி என்றாலும் ரோசம் பிடிச்சு கொண்டு இருப்பார். ரசூலுல்லாஹ்வே அஸ்மா பின் அபீ பக்கர் ரோட்ல பாதையில நடந்து கொண்டு வரும்போது பேரிச்சங்கொட்டைகளை தலை மீது சுமந்து கொண்டு வரும் பொழுது, ஏறுங்கம்மா, உங்களை நான் கொண்டு போயிட்டு விடுறேன். மைனி தான், ஆயிஷா நகிட தங்கச்சி. ஏத்தி விடுறேன்னொன்னே அவங்க ஏறுறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா என்ன யோசிக்கிறாங்க? என் கணவன் ரொம்ப ரோசக்காரன், இங்க ஏறி வந்து அங்க கேள்வி கேட்டாரன்ட்டு அது நல்லா இல்லை, ரசூலாக்கு நல்லா இல்லை என்று நான் ஏறல. அன்சாரிகளும் இருந்தார்கள், எனக்கு வெக்கமா வேற இருந்துச்சு என்று நான் ஏறலன்றாங்க. போயிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு கிட்ட சொல்றாங்க, ஜுபைர் அவர்களே, இப்படி ரசூல்லா வந்து எனக்கு ஏற சொன்னாங்க வாகனத்துல, நான் ஏறல, உங்களோட ரோசம் ஞாபகத்துக்கு வந்தது அப்படி. நீங்க வேற ரோசக்காரனா இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் மோத்த சுழிச்சு கொள்வீங்க என்ன? அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக ரசூலோட விஷயத்துல நான் ரோசம் கொள்வேனா? ஏன் நீ இப்படி செஞ்சாய்? உனக்கு ஒரு பாக்கியமா நினைச்சு வர வேண்டியதுதான் என்றாங்க. அவரையும் இவங்க மறுக்கிறாங்க. மூணாவதா யார பேசுறாங்க? சும்மா ஹத்தபா அலி. அலி ரலியல்லாஹு திருமணம் பேசி வர்றாங்க. இங்கதான் மேட்டர் இருக்குது. அலி ரலியல்லாஹு திருமணம் பேசி வர்றாங்க. வரும்போது ஃபஅபத் கீல லஹா வலிம, மறுத்து விட்டார். ஏனென்று கேட்கப்பட்டது. லைஸ லி ஸௌஜத்திஹி மின்ஹு இல்லா கலாவு ஆதத்திஹி. அவரா பொண்டாட்டி கிட்ட விஷயத்தை சாதிக்கிறத தவிர அவர்கிட்ட வேற ஒன்றுமே இல்லையே, மேட்டர்ல மட்டும்தான் இருப்பாரு. அலி ரலியல்லாஹு எப்படி இருப்பாரா? மேட்டர்ல மட்டும்தான் இருப்பாரு. மற்றபடி அவர் பொண்டாட்டி எல்லாம் கணக்கெடுக்கிறதெல்லாம் இல்ல பெருசா. இவங்க விசாரிச்சிருப்பாங்க, இவங்க வாழ்ந்தா பார்த்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட தகவலை திரட்டி டேட்டா பேங்க் கொண்டு இவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எனவே அவரோட வாழ முடியாது என்று சொல்லிட்டு குந்து வக்குந்து வக்கான வக்கான இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், போயிடுவார். விஷயத்துல மட்டும்தான் ஆள் அலர்ட்டா இருப்பாரு. மற்றபடி அரவணைப்பு, பாசம், அன்பு, ஆளாளோடு இணைந்து பிணைந்து வாழ்வது, நேரம் ஒதுக்குவது என்பது கேள்விக்கு அவங்களுக்கு கிடைச்ச தகவல். இதுல எந்த அளவுக்கு உண்மைன்றது அல்லாஹ் ஆலம். இது அந்தரங்கமான விஷயம் தானே. ஃபாத்திமா நான் இது சொல்லணும், அவங்க தான் அந்த வெறுத்து பேசணும். இவங்களுக்கு கிடைத்த தகவல் அறிவிப்பு செய்யப்படுகிறது. பிறகு சும்மா ஹத்தபஹா தல்ஹா, தல்ஹா அவர்கள் அவர்களை திருமணம் பேசுகிறார்கள். இவங்க சொல்றாங்க, உம்மு அப்பா சொல்றாங்க, ஜௌஜி ஹக்கன், ஹஸ்பண்ட் அவன் தான் ஹஸ்பண்ட், என்ற கணவன், தங்க புருஷன். தல்ஹா கேரக்டரை விவரிக்கிறாங்க. எப்படி விவரிக்கிறாங்க? கைப்பதாக்க எல்லாரும் மறுத்துட்டீங்க, அவரை மட்டும் உயர்த்தி பேசுறீங்க, அது எப்படி என்று கேட்ட நேரத்தில், இன்னி ஆரிஃபத்துன் பி ஹலாயிகிஹி, அவரை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவரோட அஹ்லாக் எனக்கு தெரியும். அஹ்லாக்குகள் என்ன தெரியுமா? அஹ்லாக்குகள் சொல்றாங்க, இந்த தஹல லாஹிகன், அவர் வீட்டுக்குள் நுழைந்தால் சிரித்த முகத்துடனே நுழைவார், கரடு முரடாக இருக்க மாட்டார், ஒர்க் டென்ஷனை பொண்டாட்டி கிட்ட காட்ட மாட்டார், நண்பர்கள்ட்ட பஞ்சாயத்தை பொண்டாட்டி மேல எரிஞ்சு விட மாட்டார், வீட்டுக்கு நுழையும் போது சிரித்த முகத்துடனே நுழைவார். வைன் ஹரஜ பஸ்ஸாமன், வீட்டிலிருந்து வெளியேறும் போது புன்முறுகளுடனே வெளியேறுவார். ஸ்வீட் ஆல், தாஸ் கணவன், அழகான கணவன், அன்பான கணவன், சிரித்த முகத்துடன். அதுக்காக இப்ப நீங்க போயிட்டு வீட்டுல ஈ என்று கொண்டு இருக்க வேணும்.
மழை தண்ணியும் இல்லை, மழையும் பெய்யுது இல்லை. திடீரென்று எப்படி பைத்தியமானு கேட்பாங்க. திடீரென்று எப்படி பைத்தியமாச்சு, பயானங்கள் வெயிட்டு வந்துச்சு, சிரிச்சு கொண்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் மவுத் ஓப்பன்ல இருக்குதுன்னு சொல்லி பொண்டாடி அப்செட் ஆகிடுவார். அதாவது வாழ்க்கையில் இந்த பழக்கங்களை ஒவ்வொன்றா கொண்டு வரணும், மெதுவாக கொண்டு வரணும். பிறகு அவங்க சொல்றாங்க, எதையாவது கேட்டேன்னு வைங்க அப்படியே தந்துடுவார், கருமித்தனம் செய்ய மாட்டார். அதான் அர்த்தம். கேட்டால் தருவார். பொண்டாட்டி மாப்பிள்ளை கிட்ட, ஏய் பெருநாளைக்கு எனக்கு ஒரு சல்வார் எடுத்து தரீங்களா, போடி சரியான வேலைடி, உனக்கு எத்தனை உடுப்பு தான் வாங்கி தர்றதை டிஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க. 5-10 நிமிஷத்துக்கு அவன்கிட்ட பர்ற சிங்களத்தில் பர்ற என்றுவாங்க. என்னது, காது கட்டி பஞ்ச பதன ஓதுவான் பாருங்க. அதை கேட்டோன்னே இவனுக்கு உடுப்பே மறந்துடும், தெரிச்சு போயிட்டு அந்த உடுப்பு, கனவுல இருக்கிற உடுப்பு. அப்படி இருக்க கூடாது. தல்கா மாதிரி கேட்டால் கொடுப்பார். வயல் சக்குத்த இபுத்தத, சில நேரம் ஏதாவது தகராறு என்று வரும் பொழுது நான் பேசாமல் இருந்து விடுவேன். பேச்சை யார் ஆரம்பிப்பார் தெரியுமா? அவர் தான் ஆரம்பிப்பார். பொண்டாட்டியோட சண்டை வந்துச்சு வைங்க, பொண்டாட்டியோட சச்சரவு வந்துச்சு வைங்க, அவ ஒரு உருக்கு உருக்கி கொண்டு ஒரு பக்கத்தை பார்ப்பான், வெஸ்ட்டை பார்த்தா இவர் ஒரு உருக்கு உருக்கி கொண்டு ஈஸ்ட்டை பார்த்து கொண்டிருப்பார். போனை தான் நொட்டுவாங்க, கோவத்தை வெளிப்படுத்துவாங்க போன்ல, அல்லது வீட்டு கதவுல, அல்லது வீட்டு ஜன்னல்ல, அல்லது ஏதாவது ஒரு சாஸ்பான் ஒன்று கிடைச்சா அதை தான் தூக்க பார்ப்பான். இது மனிதன் இயல்பு. ஆனா 2 பேருக்கும் கோபம் வருந்தான். அதுக்காக மண்டே கிண்டே பொழந்துடக்கூடாது. கோபத்தை அடக்கி கொண்டு என்ன செய்யணும்? மனைவி கொஞ்சம் ஓவர் ரோசம் காட்டுவாங்க. பெண்கள்ட்ட இயல்பான DNA ப்ராப்ளம் அது. ஓவரா ரோசம் காட்டுவாங்க. இறங்கி போகணும். தல்கா இறங்கி போன மாதிரி இறங்கி போகணும். ஏதாவது சைலண்டா நான் இருந்தேன்னு வைங்க, அவர் தான் வந்து பேசுவார். இது சண்டையில மட்டும் இல்ல, பொதுவாக புரிந்து கொள்ளலாம். வீட்டில் அமைதியா அவங்க வேலை பார்க்குறாங்கடா, தல்கா போயிட்டு மனைவி கிட்ட, என்னங்க என்ன செய்றீங்க டார்லிங் ஸ்வீட்டார்ட், என்ன வேண்டும், ஹெல்ப் வேணுமா, கேன் ஐ ஹெல்ப் யூ. இது சாதிக்கிறதுக்கு மட்டும் ஸ்வீட்டார்ட் போடக்கூடாது, வீட்டு வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணும், இதை போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி வார்த்தை பரிமாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். அவர் செய்வார். அதே மாதிரி வைன் அமில் தூ சக்கர, நான் ஏதாவது அவருக்கு ஒரு வேலை செஞ்சேன்னு வைங்க, தேங்க்ஸ் பண்ணுவார், நன்றி சொல்லுவார். பொண்டாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எப்பயாவது தேங்க்யூ அண்ட் ஜஸாக்கல்லாஹு ஹைரான்னு சொல்லிக்கிறீங்களா? உங்களோட அடிமை தானே அவன், உங்களுக்கு எழுதி வச்ச மாடு தானே, எருமை மாடு தானே. வேலை செய்யறதுக்கு அழகா ஒரு இப்போ இருக்கிற பொம்பளைக்கு ஒரு புதிய ஒரு ட்ரெண்டாண்டா சமைச்சு போடுறது, புதுசா வெரைட்டியா. யூடியூப் பேக்கர், யூடியூப் குக்கர்ஸ், நிறைய பேர் வந்து யூடியூப்பை பார்த்து செய்யறது. பச்சை புளி கசப்பாக செஞ்சு தந்தாலும் கணவன் அதை எடுத்து, ஆஹா அருமையாக இருக்கிறது என்று அதை சுவைத்து தேங்க்யூ வெரி மச் மை டார்லிங் என்று சொல்லணும். சொல்றீங்களா? சொல்ல மாட்டான். ஆனா அடுத்த வீட்டுக்காரங்க டார்லிங் என்று மெசேஜ் போடுவான். இது போடுறது பார்க்கிறோமா இல்லையா? இதை பார்க்கிறோம். இவர் நன்றி செல்வார் என்று வருகிறது. வைன் அமில் தூ சக்கர வைன் அல்னப் தூ கஃபர, நான் மிஸ்டேக் பண்ணால் மன்னித்து விடுவார். சுப்ஹானல்லாஹ். ஒரு குடும்பத்தில் கணவன் எப்படி இருக்கணுமோ அந்த மொத்த ப்ரோக்ராம், நல்ல மனிதர் வாழ வேண்டிய ப்ரோக்ராமாக தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் வாழ்ந்திருப்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்களும் பொண்ணு பேசி போனோம், நம்மளெல்லாம் மறந்துட்டாரு, என்ன மேட்டர் அவர்கிட்ட கேட்கணும் என்று சொல்லி, யா அபா முஹம்மத், அவட மகன் பேர் முகமது, குன்னியத்தை அபு முகமது, அபா முகமதே உங்களோட மனைவியோட நான் கொஞ்சம் பேச வேண்டும். இன் அதித்தலி அன் உக்கல்லிமா உம்மா அபான், உம்மு அபானோட கொஞ்சம் பேசணும் கேட்கிறார் அலி ரலியல்லாஹு. இவர் சொல்றாரு, கல்லிமுகா போயிட்டு பேசுங்க. பேசலாம், மூணா தனிமையில் வைக்காம தேவைக்கு பெண்களோட பேசலாம் தானே, தேவைக்கு பேசணும், தேவையில்லாம பேசக்கூடாது. இவர் கேட்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அசீஸத்த நஃப்ஸிஹா, ரொம்ப கௌரவமா வாழ்றவங்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். வேண்டாம், இவருக்கு மறுப்பு வந்து சலாம் உண்டாகட்டும். வலைக்க சலாம், அவங்க சலாம் வலைக்கும் சலாம் என்றாங்க, சலாம் சொல்லி கொள்ளிக்கிறாங்க பாருங்க. ஹத்தபக்கி அமீருல் மூமினின் வ சையதுல் முஸ்லிமீன், மூமின்களுடைய தலைவர், முஸ்லிம்களுடைய தலைவர் உங்களை திருமணம் பேசினார், நீங்க மறுத்தீங்களே, என்ன காரணம்? கானதாலிகா, அது அப்படித்தான் என்றாங்க, அது அப்படித்தான் என்றாங்க. வா ஹத்தபக்கி ஜுபைர் இப்னு அம்மதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மாமியுடைய மகன் ஜுபைர் அவர்கள் உங்களை திருமணம் பேசினார்களே, அவர்களை நீங்கள் மறுத்தீர்களே, கான கதாலிக, அது அப்படிதான், கானதாலிக, அது அப்படிதான் என்றாங்க. மூணாவதா வ ஹத்தப்துகி அன வ கராபத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வுடைய பிளட் ரிலேஷன், நான் பேசி வந்தனே, என்னை மறுத்து விட்டீர்களே. அவங்க சொல்றாங்க, அது அப்படித்தான். விரும்பணுமே, நீங்க ஒவ்வொன்றா பிரஸ்டீஜ் உங்களோட டெசிக்னேஷன் எல்லாம் கொண்டு வந்தோடனே உங்களோட பரம்பரையை உங்களோட தகுதியை நினைச்சு நான் உங்களை திருமணம் முடிக்கிற விதியா நான் நினைக்கணும் திருமணம் முடிக்க.
அப்ப என்ன நடக்குது? அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அம்மா வல்லாஹி லகத் தஸவஜ்தி அஹ்ஸனனா வஜ்ஹன். ஆனா உண்டு, அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்க முடித்திருக்கிற ஆள் இருக்கிறாரே, யாரு? தல்ஹா, எங்களே ரொம்ப நல்ல ஆளு, அதனால நோ ப்ராப்ளம், சும்மா பேசிட்டு போலாம்னு தான் வந்துட்டு போறாரு. இந்த செய்தியை நாங்க ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இப்படி நடக்குது. இவருடைய இயல்பான பண்பு என்னன்றது விலகுது. சில நேரம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு மிகப்பெரிய அளவுல எல்லாம் தியாகம் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதராக, நல்ல மனிதராக, குணம் உள்ளவராக, நட்புணர்ச்சியலராக வாழ்ந்தாலும் சொர்க்கத்தை அடையலாம் என்றது எங்களுக்கு இதன் மூலம் தெரியுதா இல்லையா? ஏனென்றால் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய அளவுல தியாகங்களும் சாதனைகளையும் படைத்தவராக மிகப்பெரிய அளவுல பார்க்க முடியவில்லை. ஆனா தியாகம் செய்திருக்கிறார், இல்லாமல் இல்லை. ஆனா அவருடைய இயல்பான வாழ்க்கை எந்த அளவுக்கு இயல்பான வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா, இத கேட்கிறாங்க, என்னது? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமா ஒரு புகார் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அதிகமா ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க. அதிகமா ஹதீஸ்கள் அறிவிச்சதனால அவர் சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது. யாருக்கிட்ட? தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறாங்க, யா அபா முஹம்மத் அரைத்த ஆதல் யமானிய, இந்த யமானி இருக்கிறாரே, யானி அபா ஹுரைரா, அதாவது அபூ ஹுரைரா இருக்கிறாரே, அஹுவ அஅலமு பி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்கும், உங்கள் எல்லாத்தையும் விட, அதாவது சொர்க்கத்துக்கு நற்செய்தி பெற்ற 10 நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, மூத்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, பெரும் பெரும் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அபூ ஹுரைரா இப்படி நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சு கொண்டு இருக்கிறாரே, நஸ்மா மின் மாலா நஸ்மா மின்கும், அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட கேட்காத அளவுக்கு எல்லாம் ஹதீஸ்களை நாங்க கேட்கிறோமே, அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலம் அவ் யகூல் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலம் யகூல், அல்லது அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் சொல்லாததெல்லாம் அறிவிச்சு கொண்டிருக்கிறாரோ? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக ஹதீஸ் அறிவித்ததனால் அவர் மேல ஒரு புகார். யாரிடம் நேரடியாக விசாரிக்கப்படுகிறது? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். இவங்க சொல்றாங்க பாருங்க, அம்மா யகுன சமியா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லம் நஸ்மா ஃபலா அசுக்கு இல்லா அன்னஹு சமியா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கேட்காதத அவர் அறிவிக்கிறதா சந்தேகப்படுறீங்களா? அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவர் மீது சந்தேகப்பட மாட்டேன். ஏனென்றால் இல்லா அன்னஹு சமியா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவள் அறிவிப்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்கின்ற செய்திகளை மாத்திரம்தான், அடித்து சொல்வேன் என்கிறார். காரணம், அதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல, அன்னஹு கான மிஸ்கீனன், அவர் ஒரு மிஸ்கீனாக இருந்தார். லா ஷைய லஹு லைஃபன் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு எந்த சொத்து பத்தும் இல்ல, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி. டெய்லி பசிய போக்க எங்க போவாரு? அல்லாஹ்வின் தூதர் கிட்ட தான் போவாரு. திண்ணை தோழர், அல்லாஹ்வின் தூதரிடம் தான் செல்வார். யதுமா யதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய கை எப்பவுமே ரசூலுல்லாஹ் கையோட பின்னி கொண்டு தான் இருக்கும், ரசூலுல்லாஹ்வோட ஒட்டி கொண்டு தான் இருப்பார், எப்பயுமே ரசூலுல்லாஹ்விடமே இருப்பார். அதனால் அவர் அறிவிக்கிறார், வகுன்னா நஹ்னு அஹ்ல புயூதாத்தின் வகினன், நாங்க பெரிய ஊடு வசதி உள்ள வசதியான ஆக்கள், நாங்க என்ன செய்வோம்? வகுன்னா நாதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரஃபை நாரி, பகல்ல சில வேளைகளில் போய் சந்திப்போம், எந்த நேரமும் ரசூலுல்லாஹ்வோட நாங்க என்ன செய்யல, இருக்கவில்லை. ஃபலா அசுக்க இல்லா அன்னஹு சமிய மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லம் நஸ்மஉ வலா நஜிது வஹதன் ஃபீஹி கைருன், அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து அறிவிக்காத, செவிமடுக்காத எதையும் அவர் அறிவிக்கவில்லை. அவர் விஷயத்திலே நாங்கள் நல்லதையே எண்ணுகிறேன் என்று பிற நபித்தோழர் ஒருவரை பற்றி விசாரிக்கின்ற நேரத்தில் அழகான நற்சான்றிதழை வழங்குகிறார். இந்த செய்தி திருமிதியில 3772வது செய்தியா பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வரலாறு தெரியும். தபூக் யுத்தத்துக்கு தாமதமா போய் கிடைக்காம போய் அவர் ஊர் நீக்கம் செய்யப்பட்ட வரலாறு எல்லாம் வரும், எல்லாம் ஊர் பகிஷ்காரம் நடக்கும். அந்த நேரம் அவர் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு பெற்றவர் என்ற செய்தி அல்லாஹ்விடமிருந்து அருளப்படுகிறது. அந்த செய்தியை பெற்றுக் கொள்வதற்காக அவர் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார். அப்படி வர்ற நேரம் ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஹவுல உன்னாஸ், சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி வளைத்திருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள் நடுவிலே. ஃபகாம இலைய தல்ஹத் இப்னு உபைதில்லா, என்னை வரவேற்பதற்காக என்னை நோக்கி எழுப்பி வந்தவர் யார் தெரியுமா? தல்ஹத் இப்னு உபைதுல்லா தான் வந்தார். ஹத்தா சஃபாஹதி, என்னை சஃபா செஞ்சார், முசாஃபஹா செய்தார், கைலாக செய்தார். வஹன்னானி, எனக்கு வாழ்த்து சொன்னார். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, மா காம இலைய ரஜுலுன் மினல் முஹாஜிரின், முஹாஜிரின்கள்ல கைரஹு, அவரை தவிர,
அவரை போல சிறந்த ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. வலா அன்சாஹ லி தல்ஹத, அது அவர் தல்ஹாவை குறிப்பிட்டு சொல்கிறார். தல்ஹாவை போல ஒரு சிறந்த நட்புணர்ச்சியலரை நான் முஹாஜிர்கள்ல பார்த்ததே இல்லை என்று கஅப் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி புகாரில 4418வது செய்தியா வருது. அப்ப நட்புணத்தோடு, மக்களோடு அன்போடு, பாசத்தோடு, அரவணைப்போடு, விட்டு கொடுப்போடு, மன்னிப்போடு, மக்களை ஆதரிக்கும் அரவணைக்கும் உள்ளத்தோடு ஒரு மனிதர் வாழ்வது ஃபித்ராவான இந்த மார்க்கத்திலே உள்ள ஒரு பண்பு. அதை நாம் வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்ற அவர் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரி? கரன்சி எக்ஸ்சேஞ்ச், நாணய மாற்றம் செய்யும் வியாபாரி. சஹாபாக்கள் எல்லாம் கொடே மாட்டே என்று நினைச்சு கொண்டிருக்கவானா, நிறைய திறமைசாலிகள், படித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், கடும் திறமைசாலிகளான வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள். இவர் என்ன பண்றாருண்டா, நாணய மாற்ற வியாபாரம். ஒரு முறை மாலிக் இப்னு அவுஸ் இப்னு ஹதசான் என்பவர், அவர் அக்பல் து அகூலு மை யஸ்தரிஃபு தராஹிம், என்னுடைய திரகங்களை யாரு மாற்றி தருவார், என்னுடைய திரகங்களை வெள்ளிக்காசுகளை யாரு தங்க காசுகளுக்கு பதிலாக மாற்றி தருபவர் யார், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுபவர் யார் என்று மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அந்த காலத்தில் இருந்த திர்ஹமும் தீனாரும் வெள்ளியும் தங்கமும் நாணய மாற்றம் செய்வதற்கு ஒருவரை கேட்கிறார். ஃபகால தல்ஹத் இப்னு உபைதுல்லா, தல்ஹத் இப்னு உபைதுல்லா சொல்கிறார், இந்த உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க, அரினா தாபக, உங்களோட வச்சிருக்கிற தங்கங்கள் வெள்ளிகள் என்னன்றதை காட்டுங்க, கொஞ்சம் தங்கத்தை காட்டுங்க என்று கேட்கிறாங்க. சும்ம அதினா இதா ஜா ஹாதிமுனா நுஅதிக வரிகக, எங்கட கேஷியர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பெரிய பிசினஸ் மேன் அவர், அவருடைய காசு பணத்தை வச்சுக்கொள்றதுக்கு ஒரு ஹாதிமை தனியாக வைத்திருக்கிறார், வேலைக்காரர், பணியாளர். நம்முடைய பணியாளர் வரட்டும், வந்தோடனே காசை தருகிறேன், உங்களுக்கு தேவையான நாணயங்களை நான் மாற்றி தருகிறேன் என்று சொன்னோடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கல்லா, அப்படி செய்யாதீங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா துஅதியன்னஹு வரிகஹு, கொடுத்துருங்க, உடனே காசை திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அவ் ல துரத்தன்ன இலைஹி தாபஹு, அல்லது அவருடைய தங்கத்தை கையில கொடுத்துருங்க. நாணய மாற்றம் என்பது உடனுக்குடன் நடக்க வேண்டும். உடனுக்குடன் நடக்கக்கூடிய நாணய மாற்றம் தான் ஹலால். ஏனென்றால் ஃபைன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல் விரகு பித்தஹபி ரிபன் இல்லா ஆஹ வ ஆஹ, உடனுக்குடனே செய்யக்கூடிய நாணய மாற்றத்தை தவிர மற்ற நாணய மாற்றம் வட்டியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ஏண்டா, இப்ப இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கும் நாளைக்கு இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கும் வித்தியாசம் வரலாமா இல்லையா? இன்றைக்கு ரேட்டுக்கு நாளைக்கு கொடுக்க போகும்போது, நாளைக்கு ரேட்டுக்கு இன்றைக்கு கொடுக்கும் போகும்போது வித்தியாசங்கள் வரும்போது ஒன்று ஏமாற்றம் அல்லது வட்டி வரும். நாளைக்கு ரேட்டை இன்றைக்கு கொடுக்குறேன்னு வைங்க, இன்றைக்கு நான் $100 350 ரூபாய்க்கு விற்கிறேன், நாளைக்கு 400 ரூபாய் ஆகும் என்று நினைத்து 400 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளுங்களேண்டா, வட்டி தானே. நாளைக்கு 351 ரூபாய் ஆயிடுச்சுடா, 350 ரூபா நீ எப்படி 400 ரூபாய்க்கு எடுப்பாய்? இல்ல 350 ரூபாவை நீ எப்படி 360 ரூபாய்க்கு எடுப்பாய்? 50 ரூபாய்டா 50 ரூபா தான், 350 350 தான், 300 300 தான். பிரசன்ட்ல எது ரேட்டோ அது மார்க்கெட் தீர்மானிக்கும். அன்று நேரடியான மார்க்கெட் தீர்மானித்தது. இன்று சர்வதேச உலகத்திலே நாணயத்துக்கான வேண்டிய ஒரு மாற்றம், ஒரு மார்க்கெட் உள்ளது, சந்தை உள்ளது, அது தீர்மானிக்கும். அது டிமாண்ட் சப்ளை வச்சு தீர்மானிக்கும். வேர்ல்ட் எக்கானமி, வேர்ல்ட் மார்க்கெட் பெட்டால் இருக்கிற வேர்ல்ட் மார்க்கெட் இல்ல, உலக சந்தை அது தீர்மானிக்கும். டாலர் ரேட் என்னன்றது தீர்மானிக்கும். இந்த எதிர்காலத்தில் அமெரிக்கா வேற சில நாடுகள் புதிய நாணயம் என்ற சர்வதேச நாணயமாக அறிவிக்க போறாங்க போல. டாலர்ட கதை மண்ணாக போகுது, கவனமா பார்த்து டாலர் கையில வச்சிருக்கிறவங்க என்ன செய்ய, அதுகளை தங்கங்களாக மாற்றி கொண்டு வச்சுக்கொண்டா புத்திசாலித்தனம். டாலருக்கு பதிலாக இன்னொரு கரன்சி, கொமன் கரன்சி வந்து அறிமுகப்படுத்த போறாங்க ரொம்ப சீக்கிரத்தில். அமெரிக்கா பொருளாதாரம் வெகு விரைவில் விழுந்து வீழ்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமா செஞ்சுக்கோங்க வியாபாரங்களை. இது வட்டி என்றாங்க. இன்னைக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னண்டா, சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, இன்னைக்கு நான் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு ரேட்டை தீர்மானிக்கிறேன், டாலரை மாத்துறேன், பச்சைத்தாள் மஞ்சத்தாள் தான் நம்ம மக்கள் பேசுவாங்க. பச்சைத்தாள் டாலரு, மஞ்சத்தாள் ஸ்ரீலங்கா ரூபீஸ், என்னென்ன ரூபீஸ் சொல்றாங்க, சோப்பு, பச்சை, நீலன், இந்த லூமினஸ் கலர், அல்ட்ரா வயலட் கலர், என்னென்ன வச்சிருக்கா அல்லா வாயில அவங்களுக்கு தான் கோட் வேர்ட் தெரியும். இந்த மாதிரி உண்டியல் வியாபாரமும் பண்றாங்க தானே. உண்டியல் பண்ற எக்ஸ்சேஞ்ச் காரங்க எல்லாம் இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல, சட்டத்தில் தடுக்கப்பட்டுள்ளது. சட்டத்தில் தடுத்தா நீ செய்து கொண்டிருந்தால் ஹராம் இல்லை, கவர்மெண்ட் பிடிச்சாவன ரிமாண்ட்ல வைப்பான், ஜெயில போடுவான். கவர்மெண்ட்டுக்கு ஹராம், மார்க்கத்துக்கு ஹராம் இல்லை, பார்த்து செஞ்சு கொள்ளணும். இப்ப இந்த ரேட்ல இன்னைக்கு கரன்சி ரேட்டை தீர்மானிச்சு நாங்க மாத்துறோம்.
ஆனா காசை எப்ப தாங்க? ஒரு கிழமை கழிச்சு தாங்க. இது வட்டியான்னு கேட்கிறாங்க. இதுல என்ன வட்டி இருக்குது? ரேட்டு தீர்மானிக்கிறது இன்னைக்கு. ரேட்டு இன்னைக்கு தீர்மானிக்கப்படும் என்றால் இன்னைக்கு ரேட்டை குறிச்சு வச்சு இன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சோ அந்த ரேட்டை தான் தருவேன். ஒரு கிழமைக்கு போறோம், ஒரு கிழமைக்கு போறோம் டாலர் ரேட் வந்து கூடிக்குதுன்னு நீ மாத்திக்கிட்டு கேட்கலாது. ஒரு கிழமை இல்ல, 10 கிழமை இல்ல, ஒரு வருஷம் பிந்தியாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு எது அமௌண்ட் என்று ரேட் என்று தீர்மானிக்கிறோமோ அதை அக்ரிமெண்டாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு வருஷத்துக்கு பிறகு உள்ள ரேட்டை மாத்தி தரணும் என்று பேசினால் அது வட்டியாகும். அப்ப நாணய மாற்றத்தில் இந்த முறை ஹலால். இது அல்லாத வேறு வேறு சில குண்டக மண்டக வேலைகள் பார்க்கறாங்க. அது என்னென்று கேள்விகளா வந்தா பதில் சொல்லிக் கொள்ளலாம். இது பார்க்கிறோம். அப்ப இது ஒரு வியாபாரி நிறைய வியாபாரத்தில் பணத்தை சம்பாதித்ததனால இவர் வந்து நல்ல வசதியா வாழ்றார். இது புகாரில 3231வது செய்தியா பார்க்கிறோம். இப்படி இருந்தவருக்கு எந்த நடக்குது? இவர் தர்மம் பண்றாரு. காசு கையில வச்சு சும்மா இருக்கல. அல்லாஹ் தஆலா காசு பணத்தை உங்களுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்துக்காக தரல, அவனோட திறமைக்காக தரவும் இல்லை. அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்குகிறான், நாடியவர்களுக்கு குறைத்தும் வழங்குகிறான். அல்லாஹ் தான் ரிஸ்கை தீர்மானிக்கிறானே தவிர நீங்க யாரும் உங்களோட சொந்த உழைப்பு, சொந்த திறமை, சொந்த கல்வியிலே நீங்கள் உழைப்பதாக நினைத்தால் நீங்கள் தவறிழைக்கிறீர்கள். செல்வங்கள் வழங்கப்பட்டவர்கள் அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே தாராளமாக செலவழிப்பதற்கு தயாராக வேண்டும். இரவு பகல் பாராமல் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்க வேண்டும். பொறாமைப்பட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அவர் இரவு பகலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவரை பார்த்து ஒருவருக்கு பொறாமை ஏற்பட்டால், அந்த பொறாமையின் காரணமாக அவரும் செலவழிக்க ஆரம்பித்தால் அந்த பொறாமைக்கு இஸ்லாத்தில் அனுமதியும் உண்டு. செல்வங்களை செலவழிக்கணும். அபு தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் தனக்கு கிடைத்த செல்வத்தை தாராளமாக அள்ளி வீசுறாங்க. மக்கள் மத்தியில் எடுக்க சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்லை என்றாங்க. தாராளமா என்னுடைய செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முறை அவர் கொஞ்சம் கவலைப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்போ உடனே கேட்கிறாங்க, தஹல அலைய தல்ஹத்து, ஒரு பெண்ணிடம், சுஅதா பின்த் அவுஃபில் மரியா என்று சொல்லக்கூடிய பெண்ணிடம், அங்க அவருடைய மனைவி தான் அது ஆரம்பத்தில் குன்னியத் பேரா இருந்துச்சு, இது நேரடி பேர் வருது. சுஅதா பின்த் அவுஃபில் மரியா. தஹல அலைய தல்ஹத்து, என்னிடம் தல்ஹா வந்தார். ஃபவஜத்துஹு மஹ்மூமன், அவருடைய முகம் ரொம்ப வாடி இருந்ததை நான் பார்த்தேன். ஃபகுல்து மாலி அராக காலிஹல் வஜ்ஹி, என்னோட மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது. உங்களோட முகம் எப்படி என்றதை உங்களோட யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ உங்களோட பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவான். ஏண்டா 364 days 24/7 பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த மோரக்கட்டை எங்க திரும்புது, என்ன யோசிக்குது, தூங்கும் போது கண்ணு யோசிக்குதா, நிம்மதியா தூங்குதா என்னன்றதெல்லாம் பொண்டாட்டி ஸ்கேன் பண்ணிடுவான். ஏண்டா அவ பார்த்து பார்த்து பழகிட்டா, வேற ஆப்ஷன் இல்லை, நோ ஆப்ஷன். பார்த்துதான் ஆகணும், விரும்பியோ விரும்பாவளோ அந்த மோரக்கட்டையை பார்த்துதான் ஆகணும். நீ தெரியும். இவருடைய முகத்தில் உள்ள மாற்றத்தை மனைவி பார்க்கிறாங்க. பார்த்து கேட்கிறாங்க, ஏதாவது பிரச்சனையா? அராபகமின் அம்ரினா செய்யுன், ஏதாவது நான் மிஸ்டேக்கா நடந்துட்டேனா, ஏதாவது உங்களுக்கு தவறாக நான் நடந்து விட்டேனா? முகத்தை வந்து ஒரு மாதிரி சுழிச்சு வச்சு கொண்டு இருக்கிறீங்க. கேட்டோன்னு அவர் சொல்லலா வல்லா, இல்ல இல்ல அல்லாஹ்வின் சத்தியம், அப்படி ஒண்ணும் இல்லை. மா ராபனி மின் அம்ரிக செய்யுன், உங்களோட வேலையில என்னப்பா குறை இருக்குது? அப்படிப்பட்ட பொண்டாட்டி நீங்க, தங்கமான பொண்டாட்டி, எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க செஞ்சு தருவீங்க, எல்லா பணிவிடைகளும் உபசாரங்களையும் உங்களிடம் நான் காணுகிறேன். வல நிஅம சாஹிபத்து அந்தி, நீங்க ஒரு நல்ல சிறந்த மனைவி அப்பா. உங்களோட விஷயத்துல நான் வந்து இப்படி ரோசம் காட்டுவேனா? இல்ல. அப்ப மனைவிமார்கள் நல்லவங்களா இருக்கும்போது அதை கொஞ்சம் சொல்லி அவங்கள பாராட்டணும், குஷியை ஏற்படுத்தணும். பாராட்டி, நல்ல பொம்பளை, நீங்க நல்ல மனைவி, உங்களோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்று சொல்லி அவங்கள பாராட்டினா இன்னும் நல்லவளாகுவாங்க. நடிச்சு கொண்டிருந்தாலும் நடிப்பை இல்லாமக்கி உண்மையில் என்ன செய்வாங்க, நல்லவங்களா மாறிடுவாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல வலாக்கின்ன மாலன் இஜ்தமா இந்தி, என்கிட்ட நிறைய காசு இருக்குது. சைலண்ட் ஆகணும். என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நிறைய சம்பாத்தி, நிறைய சொத்து இருக்குது, என்ன செய்யறது இதை வச்சு ஒரே யோசனையா இருக்குது. இதான் பிரச்சனை. நம்ம ஆக்கள் என்ன பண்ணுவான், நிறைய சொத்து இருந்தா பொண்டாட்டிக்கு சொல்லவும் மாட்டான். உங்களோட மாப்பிள்ளை மகள்கிட்ட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்ட் பொண்டாட்டிக்கு தெரியுமா? பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுக்கிறீங்களா? எவ்வளவு அக்கவுண்ட்ல வச்சுக்கிறான்னு காட்டவே மாட்டாங்க. உனக்கு என்ன தேவையோ வரும், ஏலா சொல்ல மாட்டேன். அதுக்காக நம்மட பொருளாதாரத்துல
டெபிட் கிரெடிட் என்னன்றதை நீங்கள் தேட வேண்டாம். ஒரு லிமிட்ல தான் வைப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு, நிறைய பணம் அப்பா, ஒரே யோசனையா இருக்குது, வெற்றி என்ன பண்ணுவது என்று சொன்னோன்னே அந்த தங்க கட்டிய பாருங்க, மனைவி தங்க கட்டி ஒன்னது என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க ஃபபஅஸ் இலா அஹ்லி பைத்திக, ஃபபஅஸ் இலா அஹ்லி பைத்திக, உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் அழைத்து அவர்களிடம் சென்று என்ன செய்யுங்கள், வகௌமிக, உங்களுடைய கோத்திரத்தாரிடம் சென்று ஃபக்ஸிம் ஃபீஹிம், அது அவங்க எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்களே. கணவன்ட சொத்தை பங்கிட்டு கொடுக்க சொல்றாங்க. யாருக்கு? நிறைய சொத்து இருக்குதுன்னு எங்கட மனைவி கிட்ட நாங்க சொன்ன வேண்டாம். அப்படியா, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் வேணும், என் நானாக்கு கொஞ்சம் வேணும், என் தம்பி தருதலையா சுத்துறான், பிசினஸ் செய்யறதுக்கு கொஞ்சம் சல்லித்தாங்களே, அவட குடும்பத்துக்கு தான் இழுக்க பார்ப்பான். இவங்க என்ன சொல்றாங்க, ஃபபாஸ் போங்க, உங்களோட வீட்டாக்கர் கிட்ட போங்க, உங்களோட கிளையாரிடம் செல்லுங்கள், அவங்களிடம் பங்கிட்டு கொடுங்கள். இவர் சொல்கிறார் ஃபஃஅல, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி ஃபஸஅல்துல் ஹாஸின, திரும்ப கசியர் கிட்ட, ஹாஸின் அந்த கருவூலங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவரிடம் கேட்கிறார், கம் கசம, எல்லாருக்கும் எவ்வளவு எவ்வளவு பிரித்து கொடுத்தீங்க? கொடுத்துட்டாரு பிரிச்சு, அவரே பார்க்கல எவ்வளவு பிரிச்சு கூடன்ட்டாரு கசியருக்கு. கசியர் என்ன பண்றார், அந்த பொறுப்பாளர் ட்ரெஷரர், அவர் எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்கிறார். அவர் சொல்கிறார் அர்பஅமியத்தி அல்ஃபின், கிட்டத்தட்ட 4 லட்சம் அளவு, 40 லட்சம் அளவுக்கு நான் என்ன செய்தேன், என்னுடைய காசு எல்லாத்தையும், நான் உங்களுடைய சொத்து எல்லாத்தையும் குடும்பத்தாருக்கு பங்கிட்டு விட்டேன். வகானத் கல்லத்துஹு குல்ல யௌமின் அல்ஃப வாக்கின், ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான ரூபாக்களை நான் பங்கிட்டுக் கொண்டே இருக்கிறேன் குடும்பத்தாருக்குன்னு சொல்றாங்க. இதனால் அவருக்கு ஒரு சிறப்பு பெயரை மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. வகான யுஸம்மா தல்ஹத்தல் ஃபையால், கொடைவள்ளல் தல்ஹா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரே சூட்டுகிறார்கள், கொடைவள்ளல் தல்ஹா. குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கல, யார் யார் பார்க்கிறாங்களோ சொத்துக்கிற நல்ல அனுபவம் அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறார், நல்ல அனுபவிங்கடா. நாங்க மதரசா கட்டுறதுக்கு காசு பணம் கேட்டா ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ற மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய ஆகிரத்துக்கு அல்லாத ரெட்டிப்பாக பல மடங்காக கூட்டி தர கொடுக்க வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும், துஆ செய்கிறோம். சில பேர் மூஞ்சி அசையவே அசையாது, பல பேருடைய மூஞ்சி என்னதுக்கு கேட்கிற, அல்லாட மார்க்கத்தை நிலைநாட்ட, அல்லாட தீன நிலைநாட்ட. நாங்க நாளைக்கு மௌத்தா போனா அடுத்த கட்டமா இந்த மார்க்கத்தை யாரு கொண்டு போவா? இன்றைக்கு வர டிக்டாக் சமுதாயத்தை நம்பி அப்படியே போலாமா? சோசியல் மீடியா சமூகம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. ஏனோ தானோ எதுக்கு பிறந்தோம் என்றது நினைவில்லாமல் வரக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்துக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு இளைஞர்களை உருவாக்க வேண்டும், தாயிகளை உருவாக்க வேண்டும், அழைப்பாளர்களையும் மார்க்க அறிஞர்களையும் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மதரசா கட்டப் போகிறோம், நிதி தாங்க, காசு தாங்க, பணம் தாங்க என்று கேட்டா முகத்தை சுளித்துக் கொள்கிறார்கள். இவங்களாவது மதரசா நடத்துறதாவது நடத்திலையா? தந்த காசு பணங்களுக்காக அதுக்குரிய விதத்திலே இந்த ஜமாத் மூலமாக நாங்கள் பணிபுரியவில்லையா? பணிபுரிந்தில்லையா? நாங்கள் தியாகத்தோட தான் செய்கிறோம். இது நமக்கு தொழில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை இது திசை திருப்பி வச்சிருக்குது. நாங்கள் எங்கேயோ ஒரு துறையில போக வேண்டியவங்க, எங்கேயோ சிக்கி கொண்டு கிடக்கிறோம். அல்லாட மார்க்கத்துக்கு அப்ப எவ்வளவு தாராளமாக வழங்கணும், வழங்குவதை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இவருக்கு சம்மானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹுதின், உஹது போர்க்களத்திலே ரசூலா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? தல்ஹத்தல் ஹைர், நல்ல தல்ஹா. உஹது போர்க்களத்துல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை இன்ஷாஅல்லாஹ் அடுத்ததா சொல்றேன். வஃபி ஹஸ்வத்தில் அஸீரத்தி தல்ஹத்தல் ஃபையால், என்னுடைய குடும்பத்தார் விஷயத்திலே நான் தர்மம் செய்ததை வைத்து நபிகள் நாயகம் எனக்கு தல்ஹத்தல் ஃபையால், கொடைவள்ளல் தல்ஹா என்று எனக்கு பெயர் வைத்தார்கள். வயௌம ஹுனைன் தல்ஹத்தல் ஜூத், உனைன் போர்க்களத்திலே எனக்கு தல்ஹத்த ஜூது என்று, அதுவும் அளப்பரிய நன்மைகளை பெற்று தரக்கூடிய விதத்திலே தான தர்மங்கள் வழங்கக்கூடிய தல்ஹா என்று எனக்கு பெயர் வைத்தார்கள் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற செய்தி ஹாக்கிம்ல 5620வது செய்தியாக வருகிறது. இப்படி காசு பணத்தை அல்லாஹ் பாதையில அள்ளி வீசுவாங்க, அள்ளி வீசுவாங்க நபி தோழர்கள். இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக நாங்கள். அதனாலதான் சொர்க்கத்துக்கு நற்செய்தி சும்மா கிடைக்குமா? சொர்க்கத்துக்கு நற்செய்தி சும்மா கிடைக்குமா? அல்லாஹ் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத்,
உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பதாக நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய காசை அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவழிக்க வேண்டும். மின் கபிலி ஐயாத்தி அஹதுகுமுல் மௌத் ஃபயகூல, ஏனென்றால் மௌத் வரும்போது சொல்வீர்கள், ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா கொஞ்ச நேரம் டைம் தாவனே, ஃபஅஸ்ஸதக, தர்மம் செய்கிறேன், வஅகும் மினஸ் சாலிஹீன், நல்லவனா மாறி வருகிறேன் என்று சொல்வீர்கள். அந்த நேரத்தில் தர்மத்தை கேட்பீங்க, தர்மம் செய்ய நினைப்பீர்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அஜலை தந்து விட்டால் எந்த ஒரு ஆத்மாவும் ஒரு நொடி பொழுது கூட முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். இதா ஜா அஜலுவா லா யஸ்தகிருன ஸைஅத்தன் வலா ஹும் யஸ்தக்திமூன். அல்லாஹ்வுடைய அஜல் வந்தால் ஒரு நொடி பொழுது முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். தர்மத்தை அள்ளி வீசுங்க, கணக்கு பார்க்காதீங்க. லாஜிக்கு கொடுக்கிறது அல்லாஹ் பல மடங்காக உங்களுக்கு தருவான். அதான் லாஜிக், வேற லாஜிக் இல்லை. இந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில், அவர் பத்ர் போர்ல கலந்து கொள்ளல. என்ன பத்ர் போர்ல ரசூல் அவரை வேறொரு பணிக்காக அனுப்புறாங்க. சிரியா சாம் நாட்டுக்கு போறாரு. அங்க போய் ஒரு பணியில இருந்ததுனால அவர் பத்ர் போர்ல கலந்து கொள்ளல. ஆனா ரசூலா பத்ர் போர்ல கிடைத்த கனிமத் பொருட்களை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரோட அந்த சாம் நாட்டில் பயணம் செய்த மற்ற நபித்தோழருக்கு பங்கு கொடுத்தாங்க. அதனால பத்ர் போர்ல கலந்து கொள்ளாதது ஒரு குறை அல்ல, அதிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது மறைமுகமாக. ஆனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்களிப்பு உஹது போர்க்களத்தில் தான் இருக்கிறது. எப்படிப்பட்ட தியாகம் செய்தார் தெரியுமா? உண்மையிலே அவர் செஞ்ச இந்த ஒரு தியாகம் போதும் அவர் சொர்க்கவாசி என்று நற்செய்தி பெற்றுக் கொள்வதற்கு. இந்த ஒரு தியாகம் போதும். உஹது களத்தில் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்கிறார். என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இந்த செய்தி புகாரில 3722வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அவர் சொல்கிறார், அபி உஸ்மான் என்பவர் அறிவிக்கிறார், லம் யபக மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பஅலி தில்கல் அய்யாம். உஹது போர்க்களத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இறுதியாக மீதமானவர்கள் யார் தெரியுமா? அல்லதி காத்தல ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கடைசி வரக்காட்டிலும் இருந்து யாருடன் போராடினார்கள் தெரியுமா? கைர தல்ஹத வ ஸஅத். தல்ஹத் இப்னு உபைதுல்லாவும் ஸஅத் இப்னு அபீ வக்காஸும் தான் பக்கத்திலேயே கடைசி வரக்காட்டிலும் இருந்தார்கள். கடைசி நொடி பொழுது வரைக்கும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் போர் செய்திருக்கிறார்கள் எதிரிகளை நோக்கி. அதே போன்று புகாரில 3724வது செய்தியில வருது, கைஸ் இப்னு அபீ ஹாசிம் என்பவர் சொல்கிறார், ரஅய்து யத தல்ஹத அல்லதி பிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஸல்லத். உஹது போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் பல நபித்தோழர்கள் வெறுண்டோடுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். எதிரிகளுடைய அம்புகள் எல்லாம் நபிகள் நாயகத்தை நோக்கி இலக்காக வைத்து ஏவப்படுகிறது. அம்பு வீசப்படுகிறது, எரியப்படுகிறது. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை, நபிகள் நாயகத்துடைய உயிர் கேள்விக்குறியாகிறது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாவை ஒரு தனி கையால் ரசூலுல்லாவை பிடித்துக் கொண்டு போர்க்களத்திலே எதிரிகளை நோக்கி வாள் வெட்டுக்களாலும் அம்பு ஏய்வதாலும் முன்னின்று போராடியவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரஅய்து யத தல்ஹத, தல்ஹாவுடைய கையை நான் பார்த்தேன், அவருடைய வலது கை. அவருடைய வலது கை எந்த நடந்து தெரியுமா? வகாபிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் மூலம் தான் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிடித்துக் கொண்டிருந்தால் கது ஸல்லத், அந்த கைகளில் அம்பு பாய்ந்து வாள்வெட்டு விழுந்து அந்த கை துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த கை ஊனமாகி விட்டது, விரல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன, கையே போகுது, கையை விடல. ரசூலுல்லாவை பாதுகாத்துக் கொண்ட அந்த கை எதிரிகளுடைய வாட்களுக்கு பலியாகுகிறது. ஆனால் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாவை அவர் விடவில்லை. ரத்தம் வடிகிறது, பீருட்டு ஓடுகிறது. வாளுக்கு வெட்டுப்பட்டா விரல் நாங்க அல்லாஹ் உம்மாண்டே என்று கொண்டு ஓடுவோம். வெட்டி பட்டுச்சு. அந்த கை ரத்தம் சொட்ட சொட்ட அல்லாஹ்வின் தூதரை பாதுகாத்த கையாக வருகிறது. இந்த செய்தியை கைஸ் பின் அபி ஹாசிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 4063வது செய்தியில ரஅய்து யத தல்ஹத ஸல்லாஹ, தல்ஹாவுடைய கையை ஊனமுட்ட நிலையில் நாங்கள் உஹது போர்க்களத்திலே பார்த்தோம். வகஹா பிஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹதின். உஹது போர்க்களத்திலே அந்த கைதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தது. இன்னும் சொல்ல போனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஹது போர்க்களத்திலே அல்லாஹ் தான் வெல்ல வைக்கிறான், அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான். ஆனால்
தல்ஹத் இப்னு உபைதுல்லா மாத்திரம் இருக்காவிட்டால் அந்த போர்க்களத்திலே நாங்கள் தோல்வியுற்றிருப்போம். எல்லாரும் பின்வாங்கும் நிலை வந்திருக்கும். அல்லாஹ்வின் தூதருடைய உயிருக்கே ஆபத்து நிகழ்ந்திருக்கலாம். அந்த அளவுக்கு தல்ஹா அவர்கள் கை கொடுத்தாங்க. கையே கொடுத்து கையை கொடுத்தாங்க. கையை பறி கொடுத்து கை கொடுத்தாங்க. இதான் உண்மையிலே கை கொடுக்கிறது. உண்மையிலே கை கொடுக்கிறதுடா தண்ட கையை வாளுக்கு பலியாக்கி அல்லாஹ்வின் தூதரை பாதுகாத்த கரம் அந்த உத்தம தோழர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் தியாகம் என்பது. தலைவரை விட்டு ஓடிய தொண்டர் அல்ல அவர். தலைவரை தனிமையில் விட்டு ஒளிந்து கொண்ட தொண்டர் அல்ல அவர். அல்லாஹ்வின் மார்க்கத்தை நேசித்த மூத்த நபி தோழர் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்கிறார்கள். இப்படி ஒரு நடக்குது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கை கொஞ்சங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வெட்டப்பட்ட நிலையில தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்ப போராடுறாங்க. எதிரிகளை வீழ்த்துறாங்க. வீழ்த்தி விட்டு எந்த அளவுக்கு வருதுண்டா ரசூலுல்லாஹ்வும் 12 அன்சாரிகளும் ஒரு ஒரு இடத்துல ஒதுங்குற நிலைமை வருது. போர் வந்து ரொம்ப வேகமா போகுது. எதிரிகள்கிட்ட கை ஓங்கி யார் யாரை கொலை செய்யறாங்கன்னு விளங்காத அளவுக்கு ஆயிடுச்சு. முஸ்லீம்கள் யாரு காஃபிர்கள் யாருன்னு விளங்கல. முஸ்லீம்களை கொலை செஞ்சாங்க தெரியாம. இந்த நேரத்தில் ஒதுங்குறாங்க ரசூலுல்லாஹ் 12 நபி தோழர்களோட. சொல்றாங்க கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நாஹியத்தின் ஃபீ 12 ரஜுலன் மினல் அன்சார். அன்சாரிகள் 12 தோழர்களுடன் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்திலே ஒதுங்குகிறார்கள். வஃபீஹிம் தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அவர்களுடன் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஃபஅத்ரகஹுமுல் முஸ்ரிகூன். முஸ்ரிகூன்கள் இந்த குழுவை நோக்கி வந்தார்கள். ஃபல்தஃபத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகாம. ரசூலுல்லாஹ் உடனடியாக தயாராகி கேட்கிறார்கள் மன்னில் கௌம். அந்த முஸ்ரிகீன்களை இலக்கு வைத்து தாக்குபவர்கள் உங்களில் யார்? 12 அன்சார் தோழர்களிடம் கேட்கிறார்கள். ஃபகால தல்ஹத். தல்ஹா சொன்னால் அன நான் தான். அல்லாஹ் இதுல நான் பார்க்கிறேன். இது கைவெட்டப்படுவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவம். நான் பார்க்கிறேன் என்றாங்க. கமா அந்த நீ சுமாரி தல்லாட வீரம் அவங்களுக்கு தெரியும். தல்லாவை எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியும். சில பேர் ரிசர்வ் பிளேயர் வச்சிருப்பான் டீம்ல. கிரிக்கெட் மேட்ச்ல ரிசர்வா 2வது செகண்ட் டவுன் 3rd டவுன் 4th டவுன் சில பேர் அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புறது? ஓபன் பேட்ஸ்மேன் அனுப்பாமீங்க அவன் திறமசாலி இல்லைன்றது இல்ல. தேவையான இடத்துல மேட்சை கொண்டு வருவான். டிஃபெண்ட் பிளேயர் வச்சிருப்பான். அவனை ஃபார்வர்ட் அனுப்ப மாட்டாங்க. எதுக்கு? அவனுக்கு போலை உருட்டி கொண்டு போக தெரியாதுன்றதுனால அல்ல. அவன் டிஃபெண்ட் பண்ணி டீமை பாதுகாப்பான். இந்த மாதிரி ரிசர்வ் பிளேயர்ல சில பேர் இருப்பாங்க. சில முண்டங்களே வைப்பாங்க. அது வேற விஷயம். காசுக்காக டீமுக்கு சேர்த்தவங்களே வைப்பாங்க. சிலவங்களை சரியா எந்த நேரத்தில் அனுப்பணுமோ அந்த நேரத்தில் களத்தில் இறக்கி விடுவாங்க. ரசூலுல்லாஹ் நீ இல்லை உன்ன நீ கமா அந்த நீ இல்லை இரு அப்படின்றாங்க. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க யாரு வந்து இந்த எதிரிகளுடன் போராடுவது என்று கேட்கும் போது ஆனா யார் ரசூலுல்லாஹ் என்று மீண்டும் ஒரு அன்சாரி தோழர் அல்லாஹ்வின் தூதரே நான் போர் செய்கிறேன். அவர் போராறு எதிரிகளால் கொலை செய்யப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க மன்லில் கௌம். அந்த எதிரிகளை எதிர்நோக்குவது யார்? எதிர்த்து போராடுவது யார் என்று கேட்கும் பொழுது மீண்டும் தல்ஹா கேட்கிறார் அன நான் போறேன் அல்லாஹ்வின் தூதரே என்று. அவர் திறமசாலி வேற. அவர் வசதியா இருந்தா ட்ரைனிங் எல்லாம் எடுத்து தான் இருப்பாரு. எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. நான் என்றாரு நீ இரு என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12 அன்சார் தோழர்கள் எல்லாரும் போவ எல்லாரும் ஷஹீதாக்கப்படுறாங்க. கடைசியில் மிஞ்சினது யாரு? ரசூலுல்லாஹ்வும் தல்ஹா அவர்கள். அபு என்ன வருது நேத்திர பயான். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். இவங்க மிஞ்சின நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஃபகால ரசூலுல்லாஹ் மன்லில் கௌம். யார் அந்த சமூகத்துக்கு எதிராக பேசுவது? ஃபகால தல்ஹா அன ஃபகாத்தல தல்ஹது கிதாலன். நான் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று வாளை உருவிக்கொண்டு தல்ஹா ஒரு போரை செய்தால் பாருங்கள். ஹதீஸிலே அறிவிக்கப்படுகிறது காத்தல அஹத அஸர ஹத்தா லுரிபத் யதுஹு ஃபகுத்தியத் அஸாபிஉஹு. அவர் அந்த 12 முஸ்ரிகீன்களையும் வீழ்த்தினார். ஒரு ஆளு ரவுண்டுல 12 பேரை வெற்றி குரூப் ஃபைட் ஒன்று பண்ணின ஒரே சிங்க நபி தோழர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதிலே அவருடைய கைகள் சிதைக்கப்பட்டன, விரல்கள் வெட்டப்பட்டன. அப்பதான் வெட்டுது விரல். அவ்வளோ பேர் டேமேஜ் இல்லாம செய்யறதுக்கு ரஜினிகாந்த் இல்லை சினிமால. கிழவன் எல்லாம் ஹீரோ ஆகுறான் சினிமால. கூத்தாடிகள் எல்லாம் அடிப்பான். அவன் மாலையா வெடி வைப்பான். இவன் ஒரு சாதாரணமா ஒரு இருமை வச்சுக்கொண்டு இப்படி முன்னுக்கு போவான்.
இவனுக்கு ஒரு குண்டு கூட படாது. அந்த வார புல்லட்டை வாயில வச்சு திருப்பி அனுப்புவான். இவனோட பல்லு கூட உடையாது, எதிரி செத்துருவான். எப்படியெல்லாம் விட்டுறாங்க பாருங்க. ரீல், அதெல்லாம் ரீல், இதெல்லாம் ரியல். ரியல் வாழ்க்கை, ரியல் போர்க்களம். தைரியசாலிகள் நேரடியாக களத்திலே நின்று எதிரிகளை வீழ்த்துகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் கை வெட்டப்பட்டோன்னே ஹிஸ் என்றார். ஹிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஹிஸ் நோவுக்கு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சில பேர் நோவு வந்து அம்மா தாண்டுவோம். ஹிஸ் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பக்கால ரசூலா லவ் குல்த பிஸ்மில்லா, அல்லாஹ்வே பிஸ்மில்லா சொல்லி இருக்க கூடாதா? நோவு வரும்போது பிஸ்மில்லா இப்படி சொல்லி இருக்க கூடாதா? அப்படி சொல்லி இருந்தால் லரஃபஅத்கல் மலாயிகத்து வன்னாஸ் யல்லுருன, மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே வானவர்கள் உன்னை உயர்த்தி கொண்டு சென்றிருப்பார்களே. பிஸ்மில்லா சொல்லி இருக்க கூடாதா? அப்ப தாவா பண்ணும்போது சில வட்ட பூஜாக்கள் கிடைக்கும். என்னது, ரவுண்டு கட்டி அடிப்பாங்க, இருட்டடி கும்மி கும்மி எடுத்துருவாங்க. அந்த நேரம் என்ன சொல்லி உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்? பிஸ்மில்லா என்று உயிரை பாதுகாத்து, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், பிஸ்மில்லா என்று அடி வாங்க வேண்டியதுதான். அல்லாஹ் நாடிதான் வானவர்களை வைத்து உயர்த்தி அந்த இடத்திலிருந்து காப்பாற்றுவான். என்னையும் என்னுடைய ஜமாத்தில் பயணித்த, நம்முடைய ஜமாத்தில் பயணித்த ஒரு தோழரையும், இப்ப ஜமாத்தில் இல்லவரு அக்குரண பகுதியில் ஒரு 150 பேர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வச்சு செஞ்சாங்க. 150 பேர் போற வாரம் எல்லாம் அடிச்சான். நோட்டீஸ் பங்கிட போய் அந்த நோட்டீஸ்ல ஒரு காரசாரமான வார்த்தை இருந்துச்சு, அது வேற விஷயம். வழிகேட தோல் உரிக்கிறதுக்காக கொஞ்சம் காரசாரமா வேர்டை போட்டான். போட்டு நோட்டீஸை பங்கிட்டு வர கும்மி கும்மி அடித்தாங்க பாருங்க. அந்த அக்குரண பகுதியை கடந்து செல்லும் போதெல்லாம் அந்த வரலாற்று பின்னணி ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படி அடி, செம்ம அடி. என்ன பண்ணலாம்? அடியை வாங்கி கொண்டு நான் பக்கத்தில் உள்ள தோழருக்கு சொல்கிறேன், எனக்கு வர்ற கோவத்துக்கு ஜக்கி ஜான் மாதிரி குத்த நினைக்குது, ஆனா குத்த முடியலையே. அடி வாங்க தானே வேணும், வாங்கு வாங்கு. அவருடைய மேல ரத்தம், என் மேல ரத்தம், 2 பேர் மேல அடிக்கிறான் விடுறான், அடிக்கிறான் விடுறான், ஞாபகம் வரும்போது அடிக்கிறான், திரும்ப விடுறான். யாரு? நம்ம தப்லீக் சகோதரர்கள். நல்ல காரணியத்தோடு அந்த நேரத்தில் நடந்து கொண்டார்கள். நான் அவர்களை மன்னித்து விட்டோம். அந்த நேரத்தில் பிறகு வேறு வழி இல்லை, ஓடவும் மேலாது. நம்மளோட வாய்க்கு ஓட இயலுமா? ஓடினா என்ன நடக்கும்? நின்று பார்க்கிறோம், முடியல. இதுக்காக நின்றோம் என்றா உயிர் போயிரும் என்று வந்தால் நிர்பந்தம், வேறு வழி இல்லை. சஹாக்கு சொன்னேன், கெட் செட் ஆன் யுவர் மார்க், கெட் செட் ரெடி கோ, ஓடு. அதுவும் ஜோக்ல தான் எல்லாம் நடக்குது. ரத்தம் வடியுது, நமக்கு இருக்கிற அந்த குசுமுத்தனமும் குறையுது இல்லை. ஓடு ஓடி ஒரு பஸ்ல ஏறி ஒரு பார்மசிக்கு போனா அங்க உள்ள ஆக்கள் எல்லாம் இது என்னடா இது, எவங்கிட்ட மாலை உடைச்சி அடி வாங்கி வந்தானோ தெரியாது, அது பயந்து ஓடுது, பார்மசி வைக்குது. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நிகழ்ந்து இருக்கிறது. ஆனா இந்த சம்பவங்கள் நிகழும் போதெல்லாம் நாங்க என்ன நினைக்கணும்? பிஸ்மில்லா அடியை வாங்கணும். அந்த நேரத்தில் எனக்கு இந்த செய்தி தெரியல, தெரிஞ்சுதான் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அடியை வாங்கிருச்சு. அடி வாங்கும் பொழுது வானவர்கள் வந்து பக்கத்திலே இருப்பார்கள், காப்பாற்றுவார்கள். பிரச்சனை ஏதும் இல்லை, அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றுவான். அல்லாஹ் வானவர்கள் அனுப்பி காப்பாற்றுவான். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். வன்னாசு யன்னுருன், மக்கள் பார்த்து கொண்டிருக்க வானவர்கள் உங்களை உயர்த்திருப்பார்கள். சும்ம ரத்தல்லாஹுல் முஸ்ரிகீன், பிறகு அல்லாஹ் முஸ்ரிகீன்களுக்கு பதிலடி கொடுத்தான், அவர்கள் வெறுண்டோடி விட்டார்கள். அப்ப தல்ஹா அவர்கள் தன்னந்தனி மனிதன், கைகள் வெட்டப்பட்ட நிலையில் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. அது மட்டுமில்லை அன்பிற்குரியவர்களே, இவருடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களை அணிதிரட்டி எடுக்கணும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதா தானே செய்தி போகுது, அதானே பலவீனமாகுது பட. அப்போ ஒரு மணக்குண்டுக்கு மேலே ஏறிதான் ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் அழைக்கணும். முஸ்லிம்களே வாருங்கள் வாருங்கள், நாங்கள் ஜெயித்து விடலாம், போர் செய்வோம், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவோம் என்று சொல்லலாம். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அந்த மணக்குண்டுக்கு மேல ஏற முடியல. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கும் ஆல்ரெடி அடி விழுந்துக்குது, பல் உடைக்கப்பட்டு, பல்லொண்டு உடைகிற அளவுக்கு ரத்த காயம் வாயில. ரசூலுல்லாஹ் ஒரு அன்ஃபிட் ஆகிறாங்க, அதானே மூர்ச்சையிலிருந்து விழுறாங்க. மவுத்தண்டா தானே செய்தி பரவுது, அதானே எலும்பி கைஃப யுஃப்லிஹு கௌமுன் லஜ்ஜு நபியஹும், எப்படி ஒரு நபியை இரத்த காயப்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அதற்கு கண்டனத்தை தெரிவித்தான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், 3வது அத்தியாயத்தில் 128வது வசனம். நபியே, அதிகாரத்தில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பான், நினைச்சா தண்டிப்பான். அது சொல்றதுக்கு நீங்க யாரு என்று அல்லாஹ் கண்டிக்கிற. இவ்வளவு டென்ஷன்ல இவ்வளவு குர்ஆன் வசனம் கண்டனங்கள் எல்லாம் வரும் நிலையில் ரசூலுல்லாஹ் ஏறி அறிவித்தால் தான் முஸ்லிம்கள் உஷாராகுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மணற்குண்டுக்கு மேல ஏறணும், ஏற முடியல.
அந்த நேரத்தில் கான அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்ஆன் யௌம் உஹதின், உஹதுடைய போர்க்களத்திலே ஃபனஹல இலா ஸஹரதி, ஒரு கல்லுக்கு பாறைக்கு மேலே ஏற வேண்டி வருது. ஃபலம் யஸ்ததி, ஆனால் ஏற முடியவில்லை. ஃபஅகத தல்ஹத தஹ்தஹு, ரசூலுல்லாஹ் மேலே ஏத்த வெட்டுப்பட்ட கைகளுடன் தல்ஹா அப்படியே கீழே குனிகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஏண்ட மேல ஏறி பாறைக்கு மேலே ஏறுங்க. கை வெட்டுப்பட்ட, ரத்தம் கொட்டுது. ஃபர்ஸ்ட் எய்ட் எதிர்பார்ப்போமா? இன்னொருத்தருக்கு ஏணியாட்டம் முதுவை கொடுக்க பார்ப்போமா? ரத்தம் வடிஞ்சி அப்படி ரத்தம் போச்சண்டா, பிளட் வந்து ஓவரா ப்ளீட் ஆகிருச்சண்டா மரணமாகிடும். வலது கை வேற, முக்கியமான கை. இந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்காக தன்னுடைய தோளை கொடுத்து, தன்னுடைய முதுகை கொடுத்து ரசூலுல்லாவை அவர்கள் ஏற்று விடுகிறார்கள். ஃபஸைதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஸ்தவா, ரசூலுல்லாவுடைய முதுகுல ஏறி, அதுக்கப்புறம் அந்த பாறையில ஏறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சமதலையில வந்து நிற்கிறாங்க. அந்த அல சஹரதி ஃபஸ்தவா அல சஹரதி, அந்த பாறைக்கு மேலே ரசூலுல்லாஹ் நிற்கிறார்கள். சமயத்து நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் அந்த நேரத்தில் சொன்னதை நான் கேட்டேன். அவுஜப தல்ஹா, தல்ஹாவுக்கு உறுதியாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டப்பட்ட கைக்கும் கொடுக்கப்பட்ட தோளுக்கும் கிடைத்த பரிசு சாதாரண பரிசு அல்ல, அது விலை மதிப்பற்ற பரிசு. அந்த பரிசு அவுஜப தல்ஹா, தல்ஹாவுக்கு உறுதியாகி விட்டது. என்ன? சொர்க்கம் உறுதியாகி விட்டது. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை திருமிதியில 1615வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வீரனாக, ஒரு தியாகியாக தல்ஹா அவர்கள் இருந்தார். பிறகு அவருடைய வாழ்க்கையில எல்லா போருக்கும் பங்கு பெறார். ஆனா கை இல்லாத நிலையில், வலது கை இல்லாத நிலையில், முன் கை இல்லாத நிலையில், விரல்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில், இடது கையை மாத்திரம் வைத்து, இடது கையால எவ்வளவு வேண்டுதான் போர் செய்வது, முடியுமான அளவு பங்களிப்பு செய்வோம் என்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து போர்களிலும் பங்கு பெறுகிறார்கள். ஒரு முறை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு குர்ஆன் வசனம் 33வது அத்தியாயத்தில் 23வது வசனம். ஏற்கனவே இந்த வசனத்தை அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறுல நான் குறிப்பிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்கள்ல சில ஆண்கள் இருக்கிறார்கள், சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ் அவர்களுடன் எடுத்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மைப்படுத்தி இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பா, அதிலே சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்து விட்டார்கள். வமின்ஹும் மன் யன்தலிர், சில பேர் இலக்கை அடைவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வமா பத்தலு தப்தீலா, அவர்கள் சிறிதளவும் அல்லாஹ்வுக்கு அளித்த வாக்கை மீறவில்லை. அப்படி அல்லாஹ்வுடைய அந்த வாக்கை மீறாத இலக்கை நோக்கி பயணித்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். சில பேர் அந்த இலக்கை அடைந்தும் விட்டார்கள் என்று வருது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன தேவைண்டா, அந்த இலக்கை அடைந்தவர்களில் அவரும் இருக்கிறாரான்னு தெரிஞ்சு, கை போச்சு தானே, கை பேட்டு இருக்குது, தியாகம் பண்ணிருக்கிறார், உயிரோடு வாழ்கிறார், ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார், உசுரோடு இருக்கிறது. அல்லாஹ் வந்து உசுரோடு இருக்கிறவங்களை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அப்ப ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய இலக்கை அடைந்த அந்த நபி தோழரில் நானும் இருப்பேனான்றது தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி, அது நானா இல்லைன்ட்டாங்கடா, மனசு கவலையாகிருந்தானே, அதனால கேட்கல. கண்ணியமா தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கண்டது நின்றதெல்லாம் கேட்கல. ஆனா சில பேர் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னாங்க, என்கிட்ட என்னண்டாலும் கேளுங்கண்டு. ஒருத்தர் கேட்டார், என் வாப்பா யாருண்டு. அவருக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லை, வாசகமே இல்லை, அவருக்கு சர்நேம் தெரியல, அவர் யாரையோ வாப்பான்னு சொல்லி வச்சு அவருக்கு டவுட். எனவே வஹி மூலம் தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து, உன்னோட வாப்பா இன்னார் தான் என்றான். சும்மா சரி அவரை ஏற்கனவே வாப்பாண்டு வேற ஒரு ஆளை சொல்லி கொண்டு தான் கேஸ் பாரமாகிடும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எது உங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், நபிக்கு வஹி அருளப்படுகின்ற நேரத்தில் அவசியமற்ற கேள்விகளை கேட்காதீர்கள். இந்த வசனத்தை ஆதாரமாக்கி உலமாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, உலமாக்களுக்கிட்டே கேள்வி கேட்காதீங்கன்றான். அல்லாஹ் எங்க போயிட்டு சொல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதை எங்கெல்லாம் முடிச்சு, கேள்வி கேட்கிறவனுக்கு எதை கேட்கணும்னு தெரியல, பதில் சொல்றவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. மொத்தத்தை இஸ்லாத்தை குண்டக்க மண்டக்க மாத்தி எங்களையும் பைத்தியக்காரனாக்கி அவங்களையும் பைத்தியக்காரங்களாக்கி எல்லாத்தையும் நரகத்துல வாசல்ல கொண்டு போயிட்டு நிறுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் காப்பாத்தினா நாங்க மார்க்கத்தை விலகி கொண்டோம் இல்லையா? அட எங்க போயிட்டு நின்றுப்போம், சரி அஜுரத்து. இந்த டைம்ல அஜுரத்தை உடுப்ப கழுவி கொண்டு இருந்திருப்போம் பள்ளி வாசல் நோம்பு காலத்துல இல்லையா?
அல்லாஹ் தஆலா சிந்திக்கிற உள்ளத்தை தந்து அல்லாஹ் இந்த நேர்வழிக்கு எங்களை வழிகாட்டினான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான கேள்வி கேட்டாங்க, தேவையில்லாதது கேட்டதெல்லாம் கண்டிக்கப்படுது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. இதை இப்ப கேட்டுக்கொள்ளணும், ஆனா கேட்க முடியல, ரிஜெக்ட் ஆயிடுச்சுண்டா. ஆராபுகள் இருந்தாங்க, மதீனாவை சுத்தி வாழ்ந்த அரபிகள், கிராமவாசிகள். அவங்க யாராவது வந்தோன்னே சஹாபாக்கள் என்ன செய்வாங்கடா, ஆராபுகள் யாராவது மதீனாக்கு வந்தா உள்ள வந்தா இவங்க எதெல்லாம் கேள்வியா கேட்க வேணுமோ அவங்களோட தலையில ஏற்றி விட்டுறது. இப்படி கேளுங்க, அவங்களுக்கு இதை அளந்து நிறுத்தி சிச்சுவேஷனை பார்த்து இடம் பொருள் எவ்வளவு அப்படி கேட்டு விட்டுவாங்க. இப்படி ஒரு ஆயிராப் வர அபூ தல்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், காலூலிய அராபிய நபித்தோழர்கள் ஒரு கூட்டமே சொல்கிறார்கள், அராபியின் ஜாஹிலின், ஒரு விவரமற்ற அஹ்ராபிடம் இவர்கள் கேட்கிறார்கள், சல்உ, இதை போயிட்டு கேளு, அம்மன் கலா நஹ்பா நஹ்பு, யார் அவர்கள் இலக்கை அடைந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் என்பதை நபிகள் நாயகத்திடம் கேள். அவர் போயிட்டு கேட்கிறாரு, அவருக்கு மெனாசில் செல்லற விளங்காது. சில ஆராபுகள் வந்து தானே பள்ளிவாசல்ல யூரின் பாஸ் பண்ணி போனாங்க, கொஞ்சம் புத்திமதி குறையுள்ளவர்கள். அவங்க கிட்ட சொன்னா அவர் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஃபஅரல அன்ஹு, அப்படி கணக்கெடுவாங்க, முகத்தை திருப்புறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாய் என்ற ரசூலா கேள்விக்கு நேரடியா மூஞ்ச பார்த்து பதில் சொல்றதா, பதில் தெரிஞ்சிருக்கணும். இது அல்லாஹ்க்கு தானே தெரியும், யாரு ஒப்பந்தத்தை நிறைவேற்ற, ரசூலுக்கு தெரியுமா? ரசூலுக்கு மறைவான ஞானம் இருக்குதா? வஹி மூலம் அறிவித்தால் தான் தெரியும். ரசூல் அதனால முகத்தை இப்படி புறக்கணிக்கிறான்னு சுளிக்கல, ஆன்சர் இல்லையே. வஹி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணணும். மீண்டும் அவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூஞ்ச திருப்புறாங்க. சும்ம இன்னி இத்தலஅத்து மின் பாபில் மஸ்ஜிதி வ அலைய சியாபுன் ஹுமருன், நான் ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டிருந்தேன், பள்ளிவாசல் வாசல்லே இருந்து கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருந்தேன் மேட்டர் என்ன நடக்குது. ஏன்னா அதை கேட்கறதுக்கு தேவை இவருக்கு தான், எட்டி பார்த்து கொண்டிருந்தா என்ன நடக்குதுன்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ரஆனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்னை கண்டு விட்டார்கள். கண்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐன ஸாயிலு அம்மன் கலா நஹ்பு, அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்கள், இலக்கை அடைந்தவர்கள் யார் என்று என்னிடம் கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அந்த ஆராப் சொல்றார், அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் தான் கேள்வி கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதா மிம்மன் கலா நஹ்பு, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இவர்தான் அல்லாஹ்வின் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அந்த இலக்கை அடைந்தவர் இவர்தான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் சொன்னனே, இது திருமிதியில 3675. ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் வேற வேற மாணிக்க கற்கள், அப்படி முத்துக்கள், தனி தனி கேரக்டர், பெருமதியானவங்க. அதான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு என்று சொல்கிறான். இந்த தல்ஹா அவர்கள் ரொம்ப காலமா வாழ்றாங்க. அவர் வந்து கடைசியில அபூபக்கர் ஆட்சி காலத்துல, உமர் ஆட்சி காலத்துல, உஸ்மான் ஆட்சி காலத்துல, அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல, பிறகு உஸ்மான் படுகொலையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கோவப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நியாயம் கேட்கணும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக ஒரு படையை திரட்டுறாங்க. அந்த நேரத்தில் மதீனால இருந்தது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். இந்த தல்ஹா அவர்களிடமும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழு இருக்குது, பலவந்தமா பையத் எடுத்து, ஆட்சியாளரை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா, ஏற்றுக்கொள்ளாடி பிரச்சனை வரும். அப்ப இவங்க பயத்துல ஏண்டா அப்படி சிச்சுவேஷன் மாறுது. மிஸ்ர் வாசிகள் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து அந்த ஆட்சி மாற்றத்தை செய்யறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்கள்ல வந்து மௌனம் காக்குறாங்க, அது சந்தேகத்தை கிளப்புது. அப்ப அந்த கூட்டத்தார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பரிவாரங்கள் போய் அலிதான் ஆட்சியாளர் ஒத்துக்கொள்றீங்களா மிரட்டி, இவர் மிரட்டினதுனால பையத் பண்றாரு. ஆனா இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த படையில சேர்ந்து கொள்றாங்க. அப்ப அவரிடம் கேட்கிறாங்க, நீங்க அங்க ஆட்சியாளருக்கு பையத் பண்ணி இங்க அவருக்கு எதிராக போர் செய்யறதுக்கு களமிறங்கி இருக்கிறீங்க, இது முரண் இல்லையா கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்கிறார், நாங்களா விரும்பியா பையத் பண்ணோம், விரும்பி பையத் பண்ண இந்த கேள்வி நியாயம், பலவந்தமாலே எடுத்தாங்க படுபாவிகள், பலவந்தமாயா பையத் பண்ணாங்க. அவர் படுபாவி சொல்லல, நான் படுபாவி சொல்லி சஹாபாக்களுக்கு சொன்னமாயிரும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதை வாபஸ் வாங்கி கொள்றேன், ஃப்ளோல வந்துச்சு. இப்படி பண்ணிட்டாங்க என்று வரும். அதுக்கப்புறம் கேட்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, அந்த கூட்டம் வருது, வந்து தல்லா கிட்ட, ஓ நாங்க பலவந்தமா எடுத்தோமோ, பலாத்காரம் பண்ணி தான் உறுதிமொழி எடுத்தோமோ? அவர் சொல்கிறார், ஆமா, மதீனால போய் விசாரிங்க. மதீனால போயிட்டு விசாரிச்சா
அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க பலவந்தமா தான் எடுத்தோம், ஆனா ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தானே எடுத்தோம், ஆட்சியை சிதைக்கிறதுக்கு எடுத்தோமா, ஆட்சியை நிலைநாட்டுறதுக்கு எடுத்தோமா? ஆட்சியை நிலைநாட்டுவது நபி வழி இல்லையா, அது இஸ்லாத்துல கட்டளை இல்லையா, அதுக்கு தான் என்றாங்க. அப்ப இவர் அந்த அணியில சேர்ந்தது முரணா இல்ல, ஆனா அணியில் அப்படி ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்யலாம், ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அப்ப இவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஜமல் யுத்தத்துல கலந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வருது. அந்த நேரத்துல லம்மா சார தல்ஹா வ ஜுபைர் வ ஆயிஷா இலல் பஸ்ரா, பஸ்ராவிலே ஆயிஷா அவர்களிடம் தல்ஹாவும் ஜுபைர் அவர்களும் இணைந்த நேரத்தில் அவங்க போருக்காக வேண்டி தயாராகிறார்கள், எல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல கொஞ்சம் இவருடைய முகம் ஒரு மாதிரி வாடி இருக்குது. அப்ப இவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க இந்த போருக்கு நீங்கள் விரும்பவில்லையா? யா அபா முஹம்மத், இன்னி அராக வ அஹப்புல் மஜாலிஸ இலைக இஹ்லாஹா, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தனிமையில் இருக்கிறீங்களே, உங்களோட முகத்துல மாற்றம் தெரியுது. வ அன்த லாரிபுன் பில் லிஹயதிக அலா ஸௌரிக, நீங்க உங்களோட தாடி எல்லாம் நலையிற அளவுக்கு அழுகிற மாதிரி எல்லாம் விளங்குதே, இந்த போருக்கு நீங்க விருப்பம் இல்லையோ என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், இல்ல. அவங்க சொல்றாங்க, இன் குன்த தக்ரஹு ஆதல் யௌம ஃபதஅஹு, நீங்க இதுக்கு விருப்பம் இல்லாட்டி இந்த போர்ல இருந்து நீங்க விலகி செல்லலாம். தல்ஹா அவர்களிடம் சொல்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், யா அல்கமத் இப்னு வக்காஸ், அவரிடம் அல்கமத் இப்னு வக்காஸ் என்ற தாபி தான் கேட்கிறார். அவரிடம் சொல்கிறார், லா தலும்னி, அப்படியெல்லாம் விமர்சனம் செய்யாதீங்க. குன்னா யதம் வாஹிதத்தன் அலா மன் சிவானா, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரே ஒரு கையை போன்று ஒரே ஒரு அணியாக இருந்த கூட்டத்தினர்கள். ஆனால் இந்த நாளில் ஃபஅஸ்பஹுல் யௌம ஜபலைன், இன்றைய நாளில் நாங்கள் 2 மலைகளை போன்று பிரிந்து சிதந்து கிடைக்கிறோம். 2 கூட்டமாகிட்டோம், பிளவுபட்டு விட்டோம். பிளவுபட்டது சாதாரண கூடாரம் அல்ல, 2 பெரும் மலைகள், 2ம் ஸ்ட்ராங்கா இருக்குது. எப்படி உதாரணம், 2 மலையா பிரிஞ்சிட்டோம். இந்த நேரத்தில் அதை ஒன்று கூட்டுறது சரி வராது. ஃபலைஸ யுக்ரியுக அலை அஹதுன், இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் வெறுப்பாகல. நான் என்ன யோசிக்கிறேன்டா, யர்ஹஃபு அஹதுனா இலா சாயிபிஹி வலாகின்னஹு கான மின்னி ஃபி அம்ரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மர்டர் விஷயத்துல, கொலை விஷயத்துல நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். மாலா அரா கஃபாரத்தஹு இல்லா அன் யுஃஸக தமிஹி ஃபி தலபி தமிஹி, அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய இரத்தத்தை யாரு வெளியேற்றினார்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு முற்றுகையிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல, இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். சாப்பாடு கொடுக்கல, வீட்டை விட்டு வெளியே வர உடல, பெரும் பெரும் சஹாபாக்கள் வெளியே இருந்தாங்க, அவங்க எல்லாம் இருக்க உஸ்மான் ரலியல்லாஹு அவனோட மனைவியும் வீட்டில் முற்றுகையிடப்பட, பச்சை அநியாயமாக கொலை செய்யப்பட, இதெல்லாம் உடனடியாக கொலை செஞ்சு ஜனாசா அடக்கத்திற்கு முன்பதாகவே ஆட்சியாளரை நியமிக்க, இப்படியெல்லாம் நடக்குது. இதுக்கு நியாயம் வேண்டும், நியாயம் இரத்தப்பழி தீர்க்கப்பட வேண்டும். அதற்கு இரத்தப்பழி தீர்ப்பதற்கு கஃபாராக என்னுடைய இரத்தத்தை நான் பறிகொடுக்க வேண்டும் என்றால் அந்த நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் ஆயிஷாவுடன் நான் இருக்கிறேன் என்றார்கள். இப்படி போர் செஞ்சது ஜமல் யுத்தம் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டுல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சிக்கு எதிராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைமையில, அதுக்கு ஜமல் போர் என்று பேர். அதுல வெட்டப்பட்டது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகத்தின் கால். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கீழே விழுந்து விட போர்க்களத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெற்றி வாடையை சூடுகிறார்கள். அதனால் அந்த போருக்கு ஒட்டகத்தை வீழ்த்தி வெற்றி பெற்ற போர் என்பதனால் ஜமல் யுத்தம் என்ற அதற்கு பேர். அந்த ஜமல் யுத்தத்துல இவர் போனது அலி ரலியல்லாஹு அன்ஹு படைக்கு எதிராக, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக இவருடைய படையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தில் ஒருவர் மர்வான் இப்னு ஹக்கம் என்பவர் பங்கு பெறுகிறார். இந்த மர்வான் என்பவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர். இதுதான் அந்த குழப்பத்துக்கும் காரணம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பலவீனத்தை வைத்து ஆட்சியில் இருந்து நிறைய பித்தலாட்டம் பண்ணாங்க. குறிப்பாக மர்வான் என்பவர். மர்வான் யார் என்று சொன்னா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தள்ளி விடுவாரு, பெருநாள் திடலிலே மிம்பர் ஏற்படுத்துவார், தொழுகைக்கு முன்பதாக குத்துபாவை வைப்பார், சுன்னத்தை மாற்றி விதத்தை செய்வார். நியாயம் கேட்ட நேரத்தில் மூத்த சாபி அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை களத்தில் பிடிச்சி கீழே தள்ளி விடுவார். அவர் தான் அந்த மர்வான். சில செய்திகள் வருது,
அறிவிப்புகளில் சில மேலதிக ஆய்வுகள் உட்படுத்தப்பட வேண்டும். சுபோ தொழுகையில மர்வானுடைய ஆட்சி காலத்தில் மர்வான் அவர்கள் சுபோவை தொழுவித்து விட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் ஆட்சி காலத்தில் மர்வான் ஆளுநராக இருக்கிறார். அந்த நேரத்தில் சுபோ தொழுது 2 ரக்காத்தை குடிச்சு போட்டு வந்து தொழுவிக்கிறான். இமாம் டோ 2 ரக்காத் தொழுவிச்சுட்டு 2 ரக்காத் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கிறான். இப்படி எல்லாம் மோசமா போச்சு. அதனால தான் கிளர்ச்சிக்கும் காரணமாகிச்சு. இப்படி இருக்க இந்த மர்வான் என்ன பண்றார்? யாருக்கு எதிராக யுத்தம்? அலிகள் படைக்காவது நேர்மையா இருக்கணுமா இல்லையா? இந்த படையில் இருந்து கொண்டு தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்களை கொலை செய்கிறார். ஒரே படை கொலை. என்ன காரணம் தெரியல. அவர் இலக்கு வச்சிருப்பார். குறைசிகள் என்ற பேர்ல, இவங்க உமையாக்கள் தானே, குறைசிகள் என்ற பேர்ல இலக்கு வச்சு, முஹாஜிர் என்ற வகையில் இலக்கு வச்சு பழி தீர்த்தாரோ தெரியவில்லை. தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்களை கொலை செய்தது யாரும் அல்ல, அந்த மர்வான். கத்தலஹு மர்வான் இப்னு ஹக்கம். மர்வான் இப்னு ஹக்கம் தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜமல் யுத்தத்திலே கொலை செய்து விடுகிறார்கள். ஒரு அருமையான அற்புதமான இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த, பொருளாதாரத்தை செலவழித்த, தன் மனைவிக்கு அன்பு கணவனாக வாழ்ந்த, மக்கள் மத்தியிலே சிறந்த மனிதராக, உண்மையான நட்புணசீலராக வாழ்ந்த ஒரு உத்தம புருஷரின் வரலாற்றுக்கு இதன் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. அவருடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை படிப்பினையாக நாங்கள் பெற்று நாங்களும் தியாகிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானா என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளாந்தம் நபித்தோழர்களுடைய வாழ்வு தரம் படிப்பினைகள் சம்பந்தமாக, தியாக வரலாறு சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாக வரலாறு சம்பந்தமாக நம்ம படிப்பினைகளாக பார்த்தோம். இன்றைய நாளில் இந்த தலைப்பிலிருந்து, இந்த உரையிலிருந்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால், தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபிகளால் சூட்டிய சிறப்பு பெயர் என்ன? தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பு பெயரை சொல்லி பெயர் சூட்டினாங்க. அந்த சிறப்பு பெயர் என்ன? இரண்டாவது, இலக்கை அடைந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? இலக்கை அடைந்தவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? மூன்றாவது கேள்வி, தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவன் யார்? தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவன் யார்? இதுதான் இன்றைய நாளுக்குரிய 3 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை லைவ் மூலமாக பார்க்கக்கூடியவர்கள் கீழே ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 07050137446 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பதில்கள் அனுப்புங்க. அடுத்ததாக சிலோன் தௌஹீத் ஜமாத் மாளிகாவத்தை கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தப்சீர் வகுப்பு நாளைய தினம் காலையில் 10 மணியிலிருந்து 11:30 மணிக்கு வரைக்கும் நடைபெறும். அதுலேயும் பெண்கள் கலந்துக்கோங்க. அடுத்ததாக சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சி நாளைய தினம் அசருக்கு போகிற என்ன செய்யும் ஆரம்பமாகும். பயான் நிகழ்ச்சியோடு சேர்த்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த கேள்வி பதிலோடு சேர்த்து இஃப்தாரும் நடக்கும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளுமாறு கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.